ஹாய் ஹலோடா நான் உங்கள் ஆஷிட்டா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மை மாமா கேடி பையன் பார்ட் 6டா. அது நான் டெலீட் ஆயிடுச்சு, டெலிகிராமில் கொடுத்துருக்கு பார்த்துக்கோங்க. பார்ட் 7 ஓகேடா. போன பாட்டிலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். போன பாட்டில் ஜேகே உங்ககிட்ட லவ்வோட மூவ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் பயத்தில் ஒரு மாதிரி இருந்திருப்பீங்க. அதனால எப்பயும் போல மாதிரி உங்களை பிளாக்மெயில் பண்ணி எடுத்திருப்பான். உங்கள ஹக் பண்ணி படுத்திருப்பான். அப்போ அவனோட வேர்வை ட்ராப்ஸ், அவனோட ஸ்மெல்லு, அ அதாவது அவன் நெக்குக்கிட்ட தான் உங்க ஃபேஸ் அதாவது ஜஸ்ட்ல வச்சிருப்பான். அந்த ஸ்மெல் புடிச்சிருக்கும். அவன் ஹெட்ட தூக்கி நீங்க பார்த்துருப்பீங்க. உங்க ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு படுறேன் அப்படின்ட்டு தூங்கியிருப்பான். நீங்களும் கண்ண மூடி அந்த ஸ்மெல்ல ஹேல் பண்ணிட்டு, அப்படியே ஐஸ க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. நான் அதோட தான் ஸ்டாப் பண்ணியிருப்பேன். அப்ப அதுலேருந்து கன்டினியூடா. நெக்ஸ்ட் டே ஆகுது. ஜிக்கி உங்கள பார்க்குறான். உங்கள டைட்டா ஹக் பண்ணி, அவன் நெக்குக்குள்ள உங்க ஃபேஸ் இருக்கு. இன்னொரு ஹேண்டு அவன ஹிப்ப சுத்தி, அதாவது அவன் தான் போட்டிருப்பான். உங்க மேலயும் அவன் மேலயும் எதுவுமே இல்ல. பார்க்கையில அவனுக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு. ஆனா, உங்கள அகெயின் பிளாக்மெயில் பண்ணி எடுத்தது அவனுக்கு கஷ்டமா இருக்கு. சரி ஓகே. போக போக அவள புரிய வச்சுக்கலாம் அப்படின்ட்டு உங்கட்ட இருந்து கொஞ்சம் உங்கள பார்க்குறோம். அங்கங்க பெட் அப்படி இருக்கு. அதெல்லாம் பார்க்கையில கஷ்டமா இருந்தாலும் ரொம்ப ஹேப்பியா இருக்கு. உங்கள பைய அந்த பெட்ல, அதாவது அவன் செஸ்ட்ல வந்து அவங்க ஹெட்ட லைட்டா எடுத்து அப்படியே பெட்ல வச்சிருப்பான். நீங்களும் நல்லா தூங்குறீங்க. உங்க மேல பெட்ஷீட் கவர் பண்ணிட்டு. அவன் ரெஸ்ட் ரூம்ல போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, அவன் கழட்டி போட்டுருப்பான்லடா அதே ட்ரெஸ் எடுத்துட்டு, அவன் ஃபைல், அவன் பேக்லாம் எடுத்துட்டு டோர ஓப்பன் பண்ணிட்டு வெளில போறான். வெளில பப்பு தான் டோர ஓப்பன் பண்ணிட்டு அவன் ரூமுக்குள்ள போறான் காஃபி கொண்டுக்கிட்டு. ஜெக்கிக்கு புரியுது அவன் ஒரு மாரி இருக்கான். சரி, அவனுக்கு பிடிச்ச கேம் ஏதாவது வாங்கி குடுத்து சமாளிச்சுக்கலாம். ஏன்னா ஒரு கேம் பைத்தியம் அப்படின்ட்டு ஜங்குக்கு தெரியும். கீழ போறான். அ ஜங்குக்கோட மாமா, அத்தை எல்லாமே காஃபி குடிச்சிட்டு, ஜங்குக்கோட மாமா வந்து கொஞ்சம் ஆஃபீஸ் கிளம்புறாங்க. அவங்க அத்தைட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்க பார்க்குறாங்க. அவனும் பார்க்குறான். அவங்க 2 பேரும் பார்க்குறாங்க. அவன் கையில பேக் ஃபைலோட இருக்கான். கிளம்பிட்டான் போல அப்படின்ட்டு. உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சோனே காஃபி கொண்டாந்து ஜேகே கையில குடுக்குறாங்க. "அ இல்லக்கா நான் கிளம்பிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. குடிச்சிட்டு போ." அவனும் வாங்கி குடிக்கிறான். "சாப்பிட்டு போடாதண்ணா, இல்ல டைம் ஆச்சு" அப்படின்ட்டு. அவன் உங்க அப்பாவ பார்க்குறான். பட் அவரு இன்னும் கோவமா தான் இருக்காரு. ஜெக்கி கிளம்பி போயிடுறான். என்னங்க, அவன் தான் லவ் பண்றான்லங்க. அ அதான் ஏதோ பண்ணிட்டான். ஏன்டி அதுக்காண்டி உன் அண்ணன் பையன் இப்படி பண்ணுவான்? நீ சப்போர்ட் பண்ணுவியா? என் பொண்ணு சின்ன பொண்ணுடி. அந்த வயசுல ஒண்ணுமே தெரியாத வயசுல. ஏங்க விடுங்க ஏதோ அது உங்க பொண்ணு மறைச்சிட்டா. ஏன்டி அவளுக்கு என்ன தெரியும்? அந்த அளவுக்கு அவன் மிரட்டியிருக்கான். ஒண்ணும் தெரியாத அமுக்கடிமா இருந்திருக்கா. அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம பொண்ண ஏங்க இப்ப என்னங்க? பொண்டாட்டி ஆயிட்டால்ல. சும்மா என் தம்பி மகன என் அண்ணன் மகன சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. ஏதோ நடந்தது நடந்துருச்சு. இப்ப என் தங்கச்சி பொண்ணு தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. ம். என்னடி சப்போர்ட் பண்றியா? வேற என்ன பண்றது? பேரனே வரப்போறான். அவங்க அப்பா மேல கோவத்துல உங்க பேரன தூக்காம இருக்க போறீங்களா? அது எப்படி? அது என் பொண்ணோட பையன். ம். எப்படி வந்துச்சு? சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பேன். நான் கிளம்புறேன். அப்படின்ட்டு அவங்க அப்பா ஒரு மாரி கோவமும் இல்லாம கொஞ்சம் அ காமெடி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கனால அவங்களுக்கு லைட்டா சிரிப்பு வந்தனால, கிளம்புறேன் அப்படின்ட்டு அவரு போயிட்டாரு. அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் சிரிப்பா இருக்கு. அப்புறம் மேல பார்க்குறாங்க. நீங்க என்ன கீழ வரல. ப்ரெக்னென்ட்டா இருக்கீங்களாடா? சரி இப்படிலாம் டயர்டா தூக்கம் வரும் அப்படின்ட்டு, அவங்களும் சரி நல்லா தூங்கட்டும் அப்படின்னு விட்டுட்டாங்க. கிச்சன்ல தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க வாமிட் இப்படிலாம் பண்றீங்களேடா, இந்த வாமிட் எடுக்காம இருக்கிறதுக்கு ஏதோ ஃபுட்லாம் சமைக்கிறாங்க. அவங்க அம்மா ஃபோன் தான் ரிங் ஆகுது. ஹால்ல வச்சிருக்காங்களாடா சவுண்டு கேட்டு, சிம்ல வச்சுட்டு வெளில வராங்க. அ தங்கச்சி, ஹலோ அக்கா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. அ ஒயன் எப்படி இருக்கா? தூங்கிட்டு இருக்காடி. அம்மா சொன்னாங்க, இங்க தான் வந்திருக்கா அப்படின்ட்டு. ஹால் எப்படி இருக்கா? இருக்காக்கா. ஆனா அழுதுட்டே இருக்கா. எங்க அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ சின்ன வயசுலேருந்தே மாமா மாமான்னே கூப்பிட்டுக்கிட்டு லவ் பண்ணிட்டு இருந்தவ திடீர்னு இப்படின்னா அவளுக்கு கஷ்டமா இருக்கு. பேசுறாங்க. உங்க சித்தி உங்கள பார்க்க வரேன்னு சொல்றாங்க. அப்போ உங்க அம்மாவும் ஹாலிய கூட்டிட்டு வாடி அப்படின்றாங்க. சரிக்கா வரேன்னு சொன்னா கூட்டிட்டு வரேன். இல்லைன்னா நானும் அவங்க சித்தப்பாவும் வரோம் அப்படின்ட்டு அவங்களும் பேசிட்டு காலை கட் பண்ணிட்டாங்க. பப்பு தான் காஃபி குடிச்சிருப்பாடா அந்த கப்பை கொண்டுக்கிட்டு கிச்சனுக்கு தான் வாரான். பப்பு அம்மாக்காண்டி ஒரு ஹெல்ப் பண்றா. என்னம்மா? கடைக்கு வரைக்கும் போயிட்டு வாடா. இன்னைக்கு உங்க சித்தியெல்லாம் வராங்க. ம் சொல்லுங்க. உங்க அம்மா சொல்றாங்க. அவனும் கடைக்கு போயிடுறான். நீங்க இப்பதான் உங்க கண்ணை ஓப்பன் பண்றீங்க. அவ்வளோ டயர்டா, பாடிலாம் அவ்வளோ பெயினா அப்படி இருக்கு. ரொம்ப டயர்டா இருக்கு. ஒரு மாரி அந்த அசைக்க கூட முடியல. அவ்வளோவுக்கு பெயினா இருக்கு. உங்க கால்லாம் வலிக்குது.
பக்கத்தில் பார்த்தா ஜேகே இல்ல. புரியுது அவன் எந்திரிச்சு போயிட்டான்ட்டு. உங்க மேல பெட்ஷீட் கவர் இருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்தா, ஐயோடா! அப்படித்தான் இருக்கீங்க. டோர் சைடு பார்த்தா அத லாக் பண்ணிட்டு போயிருக்கான். சைடா பார்த்தா அவனோட பேக் எதுவுமே இல்ல. உங்களுக்கு தெரியுது போயிட்டான்ட்டு. அழுக வருது. ஏன்னா பைட் பண்ண இடம்லாம் ஒரு மாரி எரியுது, வலிக்குது. அழுதுகிட்டே எந்திரிச்சு, கால்லாம் ரொம்ப வலிக்குது. உங்க ஸ்டொமக்க புடிச்சுட்டு கீழலாம் ட்ரெஸ் இருக்குல்லடா, அதெல்லாம் எடுத்துட்டு ரெஸ்ட் ரூம்குள்ள போய் ஃப்ரெஷ்அப் ஆகுறீங்க. அங்கங்க எரியுது. ஃப்ரெஷ்அப் ஆயிட்டுருக்கையில உங்க ஸ்டொமக்கில அந்த பெல்லி இருக்குல்லடா, அ அதில உங்க பேபி ஒரு மாரி அந்த வாட்டர் ட்ராப்ஸில அப்படியே முண்டுது. அது தெரியுது உங்களுக்கு. கைய வச்சு டச் பண்றீங்க. அது குட்டியா ஏதோ மாரி அசையுது. உங்க ஃபேஸ்ல ஒரு ஸ்மைல். அந்த பெயின்லாம் மறந்துட்டு கைய வச்சு கொஞ்சம் விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க. மணி 9:00 ஆக போகுதுலடா. உங்க அம்மா சரி இதுக்கு மேல ப்ரெக்னென்ட்டா இருக்கீங்க. சாப்பிடணும். ஒரு மாரி வாமிட்டால இந்த மாரிலாம் சுத்த ஆரம்பிக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டுட்டு வராங்க ரூமுக்கு. பார்த்தா நீங்க இல்ல. ரெஸ்ட் ரூம்ல சவுண்டு கேட்குது. அ கோல்டு இது பிடிச்சுக்கிறாம அப்படின்ட்டு உங்க அம்மா டோர ஒரு மாரி நாக் பண்றாங்க. ரொம்ப நேரம் ஷவர்ல நிக்காதடா கோல்டு பிடிச்சுக்கிரும், பாப்பாவுக்கு பிடிச்சுக்கிரும் அப்படின்னு கத்துறாங்க. அந்த சவுண்டு கேட்டு தான் அ ஆ வரேம்மா அப்படின்றீங்க. ரெஸ்ட் ரூமில் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு, நல்லா டவல்லாம் எடுத்து தொடச்சிட்டு, அப்படி இருந்தும் உங்க பேபி முண்டுது. ஒரு மாரி ஸ்மைல் ஹேப்பியா இருக்கு. காஃபி வச்சுட்டு போறேன்டா, குடிச்சுக்க அப்படின்ட்டு அவங்க போயிட்டாங்க. நீங்க வெளில வரீங்க. காஃபி இருக்கு. ஹேர்லாம் தொடச்சிட்டு, டோர் லாக் பண்ணிட்டு, காஃபி எடுத்து குடிக்கிறீங்க. அந்த காஃபியோட ஸ்மெல்லு உங்களுக்கு ஒரு மாரி காஃபி போட்டிருக்காங்க. பட் அதில என்னமோ பால் ஸ்மெல். அந்த ஸ்மெல்லு வர்ற மாரி இருக்கு. குடிக்க மாட்டுது. அப்ப நைட்டு ஜேகேவோட ஸ்மெல் உங்களுக்கு புடிச்சிருக்கும்லடா, அது வருது. ம்ஹ்ம். இல்ல. அவரு ரொம்ப ரொம்ப கெட்டவரு. இதுக்கு மேல அந்த காஃபிய குடிக்க முடியல. வச்சுட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு, அந்த காஃபி எடுத்துட்டு கீழ போறீங்க. பைய பைய நடந்து நடக்க முடியல. கால்லாம் ஒரு மாரி இருக்கு, வலிக்குது. உங்க அம்மா தான் குக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்க தம்பி ஹால்ல உட்காந்து கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு சாட்டர்டே இல்லடா, அதனால வீட்ல தான் இருக்கான். ம். பப்பு அவன் பார்க்குறான். என்ன? எனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரியா? நானே இப்போ தான் விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். இதுக்குன்னே ஸ்நாக்ஸ் தின்னுக்கிட்டே இருப்பியா? ஏன்னா அவன் எப்பயும் உங்கள்கிட்ட ஒரு மாரி கத்திக்கிட்டு தானடா இருப்பான். அது மாரி கேட்குறான். போடா! அப்படின்ட்டு நீங்க கிச்சனுக்குள்ள போறீங்க. உங்க அம்மா நான்வெஜ் குக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஸ்மெல்லு வந்தோனே கிச்சனுக்குள்ள தான் போறீங்க. என்னம்மா குக் பண்றீங்க? வந்துட்டியாடி? திரும்பி உங்கள பார்த்துக்கிட்டு அவங்க ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்க ஃபேஸ் டயர்டா அப்படி போறீங்க. பொட்டு கூட வைக்காம இருப்பியாடி? இல்ல. அப்புறம் வச்சுக்கிறேன். ம். சரி. என்ன வேணும் சொல்லு? திரும்பி பார்க்குறீங்க. பப்பு தான் ஃபேஸ்லாம் ஒரு மாரி வச்சுக்கிட்டு, என்ன பார்த்துக்கிட்டே இருக்க? சொல்லு உனக்கு என்ன வேணும்? ஏன்டா அத நல்லா தான் கேட்டேனடா! அவட்ட மூஞ்சி அப்படித்தான் வச்சுக்கிட்டு இருப்பியா? ஆமா பாரும்மா, நான் கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். அவ திங்கிறதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கா. என்ன வேணும்னு கேட்டேன். இல்லம்மா, சிப்ஸு சாப்பிடணும் போல இருக்கு. அதான் கேட்டேன். இங்க பாருடா, சிப்ஸ்லாம் சாப்பிடக்கூடாது. ஃப்ரூட்ஸ் இருக்கு. கட் பண்ணி சாப்பிடு. அம்மா எனக்கு அது பிடிக்கலம்மா. என்னடி காஃபி கொண்டு வந்துட்ட, குடிக்கலையா? இல்ல, அதில பால் ஸ்மெல் வர்ற மாரி இருக்கு. நல்லா தாண்டி போட்டேன். பிடிக்கலம்மா. ப்ளீஸ் எனக்கு சிப்ஸு சாப்பிடணும் போல இருக்கு. சரி வாங்கிட்டு வரேன். பப்பு போயிட்டான். என்னம்மா? அ நேத்து தான் நான்வெஜ் சமைச்சீங்க. இன்னைக்கும்? அது இல்லடி, உங்க சித்தி வராங்க. அ அம்மா, அக்கா? இல்லடி, அவ என்னமோ ஒரு மாரி தான் இருக்காளாம். கூப்பிட்டா வந்தா கூட்டிட்டு வரோன்னு சொன்னா. வராளா என்னன்னு தெரியல. உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. நீ அமைதியா இருக்கீங்களடா, உங்கள பார்க்குறாங்க. என்னடா இல்ல அ அக்கா எ என்னடி இது? அப்படின்ட்டு உங்க அதாவது கழுத்துக்கிட்ட, உங்க காதுகிட்டலாம் பார்க்குறாங்க. கைய வச்சு. அ அ அம்மா அது ஒண்ணும் இல்ல. உங்க ஃபேஸ பார்க்குறாங்க. ஒரு மாரி திரும்பிக்கிட்டீங்க. அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஜங்குக் உங்க கூட இருந்திருக்கான் அப்படின்ட்டு. அவங்க நார்மல் ஆயிட்டு குக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. முன்னாடி இருந்தா கூட ஏதோ சண்டை போடலாம். இப்ப ஒய்ஃப் இப்ப உங்களுக்கு அதாவது பேபி பொறக்க போது. அவங்க எதுவுமே சொல்லாம அகைன் குக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அம்மா என்னடி? காலேஜுக்கு போட்டுமா? ஸ்டாப் ஆயிட்டு உங்கள பார்க்குறாங்க. அ ப்ளீஸ்மா. நான் செகண்ட் இயர் ஸ்டாப் ஆயிட்டேன். 5 டேஸ் ஆகுது.
போட்டுமா? அவங்க யோசிக்கிறாங்க. நீங்க பிரெக்னென்ட்டா இருக்கீங்க. நல்லா படிப்பீங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம, ஒரு மாரி உங்களயே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க ப்ளீஸ்மா நான் மண்டேலருந்து போட்டுமா? முன்னாடி இருந்தா இவங்க பொண்ணு ஓகே கேட்டுட்டு அ போடா அப்படின்ட்டுலாம். இப்ப நீங்க காலேஜ் போனா ஜங்குக்கும் அவன் சொல்லணும்லடா. ஒரு மாரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அம்மா என்னம்மா? இல்லடி உன் புருஷன்ட்ட கேட்கணும். உன் அத்தை மாமாட்ட கேட்கணும். அம்மா நீங்க தானே அம்மா. அம்மா அப்பாட்ட கேட்டா போதும். அவங்கலாம் வேணாம்மா. நீங்க சொல்லுங்க. ஓயன் அ முன்னாடி நாங்க சொல்லலாம்டா. இப்போ உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுல. அ அ உன் புருஷன்ட்ட கேட்கணும். அம்மா வேணாம்மா. அ அவர் என்ன போக்கூடாதுன்னு சொல்லுவாரு. ப்ளீஸ்மா நீங்க சொல்லுங்க. நான் அம்மாகிட்ட நேத்தே கால் பண்ணேன். நீங்க சொல்லிட்டீங்கன்னா, அ என்னென்ன ஒர்க்கு எல்லாத்தையும் நான் இன்னைக்கு, நாளைக்கு முடிச்சிருவேன். சாட்டர்டே, சண்டே முடிச்சுட்டு மண்டேலேருந்து போறேம்மா. அப்படின்ட்டு ஒரு மாரி டீயர்ஸோட சொல்றீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி விடா, அத்தை மாமாட்ட கேட்டுட்டு நான் உனக்கு சொல்றேன். ம். அப்போ அம்மாகிட்ட நான் எ என்னென்ன சப்ஜெக்ட் போயிருக்கு. இதெல்லாம் கேட்டு படிச்சுட்ருக்கவா? உங்களே பார்க்குறாங்க. இன்னும் நல்லா படிப்பீங்க. படிக்கிறதுனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க என்ன சொல்றதுன்னு தெரியாம, "சரிடா நீ போ. நான் அத்தை மாமாட்ட கேட்குறேன்." அப்படின்ட்டு நீங்களும் உங்க ரூமுக்கு தான் போறீங்க. உங்க தம்பி ஸ்டெப்ல போகலயே, "ஏய் நில்லு! இந்தா சிப்ஸு கேட்டு நீ பாட்டுல போற. நில்லு இன்னும் வரேன்." அப்படின்ட்டு கிச்சன்ல போய் அவன் வாட்டர் பாட்டில் எடுத்தாந்தோம். "ம் விக்கிட்டு செத்துறாத." அவன பார்த்து சிரிக்கிறீங்க. உனக்காண்டிலாம் அவனுக்கு குடுக்கல. ரொம்ப சிரிக்காத. உள்ள இருக்கான்ல, அவன் நம்ம மாமான்னு கூப்பிடுவான். அதுக்காண்டி. அவன பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே போறீங்க. உங்க கண்ணுக்கு அவன் பொடி பையனா இருந்தவன், இப்போ மாமான்ற அளவுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறான் அப்டின்ட்டு தோணுது. அ ஒரு ஸ்மைல் ஸ்டாப் ஆகுது. ஏன்னா, ஜங்குக்கு சொல்லியிருப்பான்லடா, "உன்ன மாரி ஒண்ணும் தம்பி லூஸ் இல்லடி. அவன் தெளிவா இருக்கான். மெச்சூரிட்டான பையன். இதெல்லாம் அவனுக்கு தெரியும்." அப்டின்ருப்பான். பின்னாடி டேன் பண்ணி பார்க்குறீங்க. அவன் ஷோபால உட்காந்து கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கான். வளர்ந்துட்டான். முன்னாடி பார்த்ததுக்கும், ஜேகே சொல்லிட்டு இப்போ பார்க்குறதுக்கும் உங்களுக்கு ஒரு மாரியா இருக்கு. அப்படியே மெதுவா உங்க ரூமுக்கு போயிட்டீங்க. பெட்ல உட்காந்துக்கிட்டு ஃபோன் எடுத்து மாஹிக்கு தான் கால் பண்றீங்க. இன்னைக்கு சாட்டர்டே இல்லடா. அவ வீட்ல தான் இருக்கா. உன்கிட்ட அட்டெண்ட் பண்ணி பேசுறா. "ஏண்டி எனக்கு நான் கத்திக்கிட்டே இருக்கேன். சும்மா கூட வாய்ஸ் கேட்டோனே அப்படியே ஆஃப் ஆயிட்ட." அப்படின்னு கேட்குறா. உங்களுக்கு உங்க ஃப்ரெண்டுட்ட நீங்க அன்னைக்கு மறைச்சிட்டீங்க. அ இத மறைக்கல. நைட் நடந்ததெல்லாம் அவட்ட சொல்ல ஆரம்பிச்சுட்டீங்க. அவளுக்கு அவ்ளோ கோவம் வருது. அப்புறம் நான் காலேஜுக்கு வரப்போறேன். அம்மாட்ட கேட்டிருக்கேன். அத்தை, மாமாட்ட கேட்டுட்டு சொல்றேன்ட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு காலேஜுக்கு வரணும், படிக்கணும். அப்படி இப்படின்ட்டு அவட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அவட்ட நோட்ஸ்லாம் கேட்குறீங்க. அவளும் உங்களுக்கு சொல்றா, "உங்க பேக்லாம் இங்கே தான் இருக்கு. எடுத்துட்டு வரீங்க. ஒரு 5 டேஸ் தானடா நீங்க காலேஜ் போல. எல்லாமே நோட்ஸ் எடுத்து குறிச்சுக்கிறீங்க. அவ்வளோதாண்டி. அப்பா! நீ வந்துட்ட. இல்லாட்டி நான் அங்கங்க பிச்சை எடுக்கிற மாரி கேட்டுக்கிட்டு திரிஞ்சேன்." அவள பார்த்து ஸ்மைல் பண்றீங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு கால கட் பண்ணிட்டு, "அவ சொன்னாளடா, உங்களுக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தையுமே படிக்க ஆரம்பிக்கிறீங்க. என்னென்ன நோட்ஸ் குடுத்தாங்களோ, அதெல்லாம் உங்க நோட்ல ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க. ஏதோ ப்ராஜெக்ட் மாரிலாம் குடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்க வீட்லயே நெறைய இது திங்ஸ் வச்சிருப்பீங்க. அதெல்லாம் பண்ணி, எல்லாம் டயர்டா அப்படி ஆகுது. உங்க அம்மா உங்கட்ட ஃபோன் இருக்குல்லடா, கீழ இருந்தே கால் பண்றாங்க. சாப்பிட்டு போடி அப்படின்ட்டு. நீங்களும் கீழ தான் வாரீங்க. உங்க தம்பி ஆல்ரெடி டைனிங் டேபிள்ல தான் இருக்கான். உங்க அம்மா குக் பண்ணிட்டாங்க. வாடி. ஸ்மெல்லே உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. ஏன்னா, உங்களுக்கு நான்வெஜ்னா ஓகே ஒத்துக்குது. வேற ஃபுட்னா தான் உங்களுக்கு ஏதோ வாமிட் அப்படிலாம் வருது. நீங்களும் உட்காந்துக்கிட்டீங்களாடா, உங்களுக்கு பிளேட் வச்சு, ஃபுட்லாம் எடுத்து வச்சு, உங்களுக்கு நான்வெஜ்லாம் எடுத்து வைக்கிறாங்க. சாப்பிட்றீங்க. ரொம்ப புடிச்சிருக்கு. காலிங் பெல் சவுண்டு கேட்டு, இரு அப்படின்ட்டு உங்க அம்மா தான் ஓப்பன் பண்றாங்க. உங்க சித்தி, சித்தப்பா உங்கள பார்க்க தான் வந்திருக்காங்க. உங்க அம்மா ஹாலிய கேட்குறாங்க. அவங்க ஃபேஸ் ஒரு மாரி இருக்கு. வரல அப்படின்ட்டா. சரி விடு பார்த்துக்கலாம். உங்கள பார்த்துட்டு தான் அவங்க சித்தி வராங்க. உங்கள்ட்ட பேசுறாங்க. அவங்கள பார்த்து அழ ஆரம்பிச்சுட்டீங்க. "ஒண்ணும் இல்லடா, ஒண்ணும் இல்ல. பார்த்துக்கலாம். ஒண்ணும் இல்ல. எல்லாம் சரியாயிரும்" அப்படின்ட்டு அவங்களும் ஆறுதல் பண்ணிட்டு அவங்களும் சாப்பிட்றாங்க. உங்க அம்மா தான், "நீங்க மார்னிங் சொன்னீங்களேடா, காலேஜுக்கு போறோம்டா. என்ன பண்ணுறதுன்னு தெரில" அப்படின்னு சொன்னோனே, உங்க சித்தி தான், "இருங்க" அப்படின்ட்டு உங்க அத்தைக்கு தான் கால் பண்றாங்க. அவங்களும் அட்டெண்ட் பண்றாங்க. "எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாலி எப்படி இருக்கு?" அப்படின்னோனே,
அப்படிதான் இருக்கா. அவங்க அத்தைக்கு ஒரு மாரி இருக்கு. அப்புறம் உங்கள பார்க்க தான் வந்திருக்கோம் அப்படின்ட்டு அவங்களும் சொல்றாங்க. மருமக எப்படி இருக்கா? அவ நல்லா இருக்கா சாப்பிடு அப்படின்ட்டு. உங்கள பார்த்துட்டு சொல்றாங்க. அப்புறம் நீங்க சொன்னீங்களடா, அது உங்க சித்தி உங்க அத்தைட்ட சொன்னோனே அவங்களுக்கு பகீருண்டுது. ஏன்னா ஜங்குக் அங்கருந்து உங்க அம்மா வீட்டுக்கே அவன் போடாம உங்க அம்மாட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான். அதனால தான் இங்கேயே வந்து ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப நீங்க காலேஜுக்கு போகணும்னு நெனச்சா அவ்வளோதான். என்ன ஆகுமோ அப்படின்ட்டு அமைதியா இருக்காங்க. என்ன நீ? அது இல்ல. அவன் புருஷன்ட்ட கேட்கணும். என்னடி கேட்கணும்? இல்ல அத்த. உங்க பேத்தி காலேஜுக்கு போறாளாம். என்னது காலேஜுக்கா? ஆண்டி அவளுக்கு கூறு எதுவும் கெட்டு போச்சா என்ன? புருஷனை பத்தி நல்லாவே தெரியும். இவ தெரிஞ்சுக்கிட்டே காலேஜுக்கு போறாளா? முன்னாடியாவது சும்மா இருந்தா, இப்ப அவ புள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கா. இந்த டயத்துல விடுவானாடி? அதான் எனக்கும் புரியல. உங்க பேத்தி போகுன்ட்டு அழுதுகிட்டு இருக்காளா? அதான் ஃபோன் அடிச்சு கேட்கணும் என்ன சொல்றது? அடியே அவனுக்கு மட்டும் தெரிஞ்சுச்சு அவ்வளவுதான். அண்ணி என்ன அமைதியா இருக்கீங்க? உங்க அம்மா வாங்கி பேசுறாங்க. என்ன நீ அனுப்பட்டுமா? உங்களுக்கே தெரியும் ஒயின் நல்லா படிப்பான். கேக்குறா அதான். நான் எப்படி உங்கள்கிட்ட கேட்காம அனுப்புறது? அதான் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலான்ட்டு. இல்ல ஜங்குக் தெரிஞ்சா கண்டிப்பா விட மாட்டான். ஏடி குடி. ஏண்டி ஜங்குக்க பத்தி உனக்கு தெரியாதாடி? அவன் எப்படி காலேஜுக்கெல்லாம் அனுப்புவான்? அம்மா அதுக்காண்டி என் பொண்ணை படிக்காம வீட்டில் இருக்க சொல்றீங்களாம்மா? அவ நல்லா படிக்கிற பொண்ணுமா. செகண்ட் இயர் பாதியோட இருக்கா. காலேஜாவது முடிச்சுக்கிட்டுமா. ஏண்டி நீ சொல்றதும் நல்லா வாஸ்தவமான பேச்சு தாண்டி. உனக்கே தெரியும் அவன் அங்க எதுக்கு வந்திருக்கான்னு. என் பொண்டாட்டி ஒரு நிமிஷம் கூட விட்டுட்டு இருக்க முடியாம தான் அங்க வந்திருக்கான். என்கிட்ட சண்டை போட்டுட்டு போனாண்டி. யாரை கேட்டு என் பொண்டாட்டி அனுப்புனீங்கட்டு. இப்போ அவன் காலேஜுக்கு போனான் ஆல்ரெடி. அந்த வினோத் தான் அல்ல நினச்சோனான்னு தெரில. வந்து லவ் பண்ண அப்படி இப்படின்ட்டு இப்போ காலேஜுக்கு போனால் ஏதாவது வம்பு வந்தால் என்னடி பண்ணுறது? என் பேர வேற அவன் மகன் மேலே பைத்தியம் முடிச்சு தர்றான். ஏதாவது சண்டது வந்துடாமடி. ஏம்மா இதுக்கப்புறம் என்ன அனுப்புறது? அவன் கல்யாணமே பண்ணிட்டாமா. தாண்டி கல்யாணம் பண்ணாதாண்டி இன்னும் அதிக சண்டை வரும். நீங்கள் எப்படி லைனில் இருங்க, நான் என் அண்ணாவுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்க மாமாவுக்கு கால் பண்ணோன்னா அவர் ஆஃபீஸில் இருக்காரு. நம்பர் பார்த்தோன்னே கால் அட்டன் பண்ணிட்டாரு. 2 பேத்துக்கு கனெக்ட் பண்ணிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க அவர் எதுவுமே யோசிக்கல. அனுப்புமா அப்படின்ட்டாரு. கிளவி கத்திக்கிட்டு இருக்கு. வேலையை மட்டும் பாருமா. வரனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்ட. அன்னைக்கு கல்யாணத்தன்னைக்கு மானமே போச்சு. அவ படிப்பும் போட்டுமா. நீ என் மருமகளை அனுப்பிவிடுமா அப்படின்ட்டு உங்க மாமா காலை கட் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் தடவை தான் அந்த ஃபோட்டோ எடுத்து வாயில வச்சிருப்பீங்க. என்ன பதில் வரும்ன்ட்டு அமைதியா அவங்களே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவங்க உங்களை ஒரு தடவை தான் பார்த்துருப்பாங்க. உங்க அத்தை கேட்டிருப்பாங்கடா என் மருமக என்ன பண்ற அப்படின்ட்டு. அப்பதான் பார்த்துருப்பாங்க. அதுக்கடுத்து அவங்களாம் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்க தம்பி சாப்பிட்டான். அவன் கேம் விளையாட போயிட்டான். காலை கட் பண்ணிட்டு உங்களை பார்க்குறாங்க. என்னடி சாப்பிடாம இருக்க? இல்ல என்ன சொன்னாங்க? ஒன்றும் இல்லை நீ போகலாம். நிஜமாவா? நிஜமா தாண்டி. உன் மாமா சொல்லிட்டாங்க. தேங்க்ஸ்மா. தேங்க்ஸ் சித்தி. அழுகாதடி அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட பேசுகிறீங்க. ஃபுட்லாம் சாப்பிட்டு உங்களுக்கு ஸ்நாக்ஸ் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. உங்கள் அக்கா பற்றி தான் கேட்குறீங்க. கால் பண்ணி கொடுங்க பேசுகிறேன் அப்படின்றீங்க. ஏன்னா உங்கள் ஃபோன் வந்து உங்கள் ரூமில் இருக்குது. அவள் கால் அட்டன் பண்ணவே மாட்றா. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நீங்கள் பேசணும்னு சொல்லி தான் கால் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அவள் அட்டன் பண்ணவே இல்லை. உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. இப்படியே அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. நீங்கள் உங்கள் ரூமுக்கு தான் போகிறீங்க. ஏன்னா காலேஜுக்கு போகணும்லடா. எல்லாமே செஞ்சுட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறீங்க. ஏன்டி அதுக்குள்ளே முடிச்சிட்டியா? இல்லை இன்னும் கொஞ்சம் இருக்குது. கொஞ்சம் டயர்டாக இருக்குது. தூங்க போகிறேன். சரிடி. காலை கட் பண்ணிவிட்டு அப்படியே தான் போகுது. உங்கள் அம்மா அப்பப்போ ஃபுட் கொடுக்குறாங்க. ஜூஸ் கொடுக்குறாங்க. ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொடுக்குறாங்க. நைட் டைம் ஆகுது. நீங்களும் சாப்பிட்டு டேப்லெட் போட்டுட்டு உங்கள் ரூமில் போய் படுத்துக்கிட்டீங்க. ஜேகே வரான். அவன் ஒரு கையில் திங்ஸோடு வரான். உங்கள் அம்மா பார்க்குறாங்க. எதுவும் பேசலை. அவன் ரூமுக்கு வரான். பப்பு டோர்கிட்ட அந்த கவரை வச்சுட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே பார்த்தா நல்லா தூங்குறீங்க. இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக அப்படி தான் வந்திருப்பான். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே போனால் அவங்க ஃபுட்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சாப்பிட்றான். மேலே தான் வரான். நல்லா தூங்குறீங்க. டேப்லெட் போட்டு படுத்துருக்கீங்களடா ஒரு 11 அப்படி ஆயிடுச்சு. உங்கள் அம்மா ஹால்லே இருந்திருப்பாங்க. ஏன்னா ஜங்குக்கு ஒரு 10:30 அப்படி கால் பண்ணியிருப்பாங்க. அவன் வந்துடுறேன் அப்படின்ட்டு இருப்பான். டோர் தான் ஓப்பன் பண்ணுறான். நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் ஃபோன் அதாவது பேக் இருக்குது. பேக் எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்கான்? ஃபோன் வச்சுட்டு அப்படின்ட்டு அந்த பேக்கு ஃபோன்லாம் எடுத்து அந்த செல்ஃபில் வச்சுட்டு நீங்கள் பெட்ஷீட்டை கவர் பண்ணி அப்படி படுத்துருக்கீங்க. குளூரில் ஏசி கம்மியாக தான் வச்சுருக்கான். அப்படின்னு குளிருது அவளுக்கு. ஆனால் எனக்கு பாரு
எப்படி இருக்குதுன்ட்டு அப்படின்ட்டு அவன் ஷர்ட்லாம் கழட்டிட்டு ஏசியை ஃபுல்லாக வச்சுட்டு பெட்ஷீட்டுக்குள்ளே வரான். நீங்கள் நல்லா படுத்திருக்கீங்க. உங்கள் ஸ்டொமக் கிட்ட வந்து உங்கள் ட்ரெஸ்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி அவனோட ஃபேஸை உங்கள் ஸ்டொமக் கிட்ட வச்சுட்டு கையை வச்சு ஒரு மாதிரி தட்டி கொடுக்குற மாதிரி பண்ணிட்டு படுத்திருக்கான். ஒரு மாதிரி உங்கள் அதை ஹேர் வந்து உங்கள் ஸ்டொமக் கிட்ட படுத்துலடா ஒரு மாதிரி தட்டி கொடுக்குற மாதிரி டக்குன்னு உங்கள் பெல்லியில் தான் கை வைக்கிறீங்க. பார்த்தா ஹெட் இருக்கு. அப்படிதான் ஷாக் ஆயிடுச்சு. ஏய் ஒன்றும் இல்லை, நான் தான் என்ன பற்றி தூங்குடி, ஒன்றும் பண்ணல. தூக்கம் வருது, டயர்டாக இருக்கு, ஒன்றும் இல்லை. படு, எதுவும் பண்ண மாட்டேன். நல்லா தெரியும் எத்து படு பெயினாக இருக்கும். ஒன்றும் இல்லடி, படுத்துரு. அதாவது நடுங்குது உடம்பு. உங்கள் பெல்லில் மட்டும் தட்டி கொடுத்துட்டு ஃபேஸை உங்கள் பெல்ல வச்சு ஒரு மாதிரி கிஸ் பண்ணிட்டு அப்படியே ஹக் பண்ண மாதிரி படுத்திருக்கான். அப்படியே அமைதியாக தூக்கம் போயிடுச்சு சொல்லப்போனால் பயத்தில். ஆனால் அவன் தட்டி கொடுத்துட்டு அவன் ஹேண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாகுது. அப்படியே ஹக் பண்ணிட்டு படுத்துட்டான். ஆனால் நீங்கள் தூங்கலை, லேட்டாக அப்படி தான் தூங்குறீங்க. அவன் ஹெட்டை எடுக்கலாமா வேணாமாண்ணா அன்னைக்கு அப்படி தான் நீங்கள் எடுத்துருப்பீங்க. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் அவன் வேலையை காட்ட ஆரம்பித்தான். வேணாம் அப்படின்ட்டு நீங்களும் படுத்துக்கிட்டீங்க. எங்கிட்ட திரும்பி படுக்கலான்னு பார்க்குறீங்க. ஹக் பண்ணியிருக்கான் மெதுவா. அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக அப்படி படுக்கிறீங்க. அவனோட கை உங்கள் ஸ்டொமக்கில் தான் இருக்குது. நீங்கள் தூக்கத்தில் படுத்துட்டீங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. 2 பேரும் நல்லா தூங்குனீங்க. கீழே வரவே இல்லை. ஏன்னா தயா இன்னைக்கு ஆஃபீஸ் லீவு. உங்கள் அப்பா கூட இன்றைக்கி ஆஃபீஸ் போகல. இன்றைக்கி சண்டே இல்லைடா, அதனால் வீட்டில் இருக்காங்க. கீழே தான் குக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு காஃபி போட்டு அவர் நியூஸ் பேப்பர் பார்த்துக்கிட்டே அவர் நியூஸ் பார்க்குறாரு. இன்றைக்கி ஜெகி கீழே விளையலடா, அதனால உங்கள் அம்மா இன்றைக்கி மேலேயும் வரல. பப்பு தான் டோரை ஓப்பன் பண்ணுறான். ஏன்னா 8 o'clock ஆச்சு. அவன் காலுக்கிட்ட ஒரு கவர் இருக்குது, கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. என்ன கவர் இது அப்படின்ட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ரிமோட் கண்ட்ரோல் கார் பாக்ஸு பெருசாக இருக்குது. அவன் ஃபேஸில் ஒரு ஸ்மைல் வருது. யார் வாங்கிட்டு வந்திருப்பான்? ரூம்குள்ளே கொண்டு போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் வாங்கினதுலே தான் ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போ வந்து ட்ரெண்டிங் வேறு. அதை ஆன் பண்ணி விளையாண்டு பார்க்குறான். செம்மையாக ஸ்மூத்தாக அவ்வளோ இதாக இருக்குது. எடுத்துட்டு கீழே தான் போகிறான். அவங்க அப்பா இருக்காங்க. அப்பா நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்களான்னு கேட்குறான். இல்லைடா, நீங்கள் வாங்கிட்டு வரலையா? உங்கள் அம்மா தான். ம், உங்கள் மாமா வாங்கிட்டு வந்தான்டா ஜங்கு. அவன் தான் அந்த கவர் கொண்டாந்தவா இருந்துச்சு. அப்போ அது உனக்கு தானா? அவன் ஃபேஸ் ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே அந்த பாக்ஸோட அங்கேயே வச்சுட்டு அவன் மட்டும் காஃபி கேட்குறான். என்னடா உனக்கு பிடிக்கலையா? எனக்கு ஒன்றும் வேணாம், காஃபி போடுங்கம்மா அப்படின்ட்டு வாங்கிட்டு அவன் ரூமுக்கு போய் குடிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு ஜங்குக்கு கோவம் தான். பட் அவன் மனசு அந்த கண்ட்ரோல் அதுதான் ட்ரெண்டிங்காக இருக்கே. ஒரு கோவத்தில் வச்சுட்டு வந்துட்டோமே அப்படின்ட்டு ரூம்குள்ளே போட்டு புலம்பிக்கிட்டு இருக்கான். எங்கிட்ட உங்கள் ரூமில் ஜங்குக்கு எந்திரிச்சிட்டான். அவன் பெட்ஷீட்லாம் எடுத்துகிட்டு உங்கள் பெல்லிக்கிட்ட படுத்துக்கிட்டு அவன் கையை வச்சு உங்கள் பெல்லியில் விளாண்டுக்கிட்டு இருக்கான். லைட்டாக அது கொஞ்சம் பெருசாக அப்படி இருக்குது, குட்டியாக தான், அழகா சாஃப்டாக இருக்குது. அவன் கை வச்சுக்கிட்டு இப்படி பண்ணுறல உங்களுக்கு கூசி கண்ணை ஓப்பன் பண்ணுறீங்க. ஸ்ட்ரைட்டாக தானே படுத்துருக்கீங்க. சீலிங்கை தான் பார்க்குறீங்க. அப்புறம் தான் உங்கள் ஹெட்டை டவுன் பண்ணி உங்கள் பெல்லியை பார்க்குறீங்க. ஜேகே அவன் ஹேண்ட் அடிச்சு உங்கள் பெல்லியில் தான் ஒரு மாதிரி தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனை பார்க்குறீங்க. ஷர்ட் இல்லாமல் ஒரு ஹேண்டில் அவன் ஹெட்டை பிடிச்சிட்டு சைடாக அவன் இன்னொரு ஹேண்ட் வச்சு உங்கள் பெல்லியை தான் ஒரு மாதிரி தொட்டு பார்த்துட்டு அப்படி இருக்கான். அவனே பார்க்குறீங்க. அவனோட ஆம்ஸு இதெல்லாம் பார்க்கல அவ்வளோ பயமாக இருக்குது. இதுவும் மார்னிங் டயத்தில் அவன் ஹேர்லாம் மிர்சியாக அப்படி கையில் அந்த டாட்டோ பார்க்கலே பல்காக அப்படி இருக்கான். உங்கள் கையெடுத்து அந்த பெட்டில் வச்சு ஒரு மாதிரி எந்திரிக்கிறீங்க. அப்படியே உங்களை பார்க்குறான். அவனை பார்த்தோன்னே கை ஸ்லிப்பாகி அப்படியே பெட்டில் படுக்க போகிறீங்க. டக்குன்னு உங்களை பிடிக்கிறான். ஏய் டாடி, எந்திரி. என்னை பார்த்தா என்ன மிருகம் மாதிரி இருக்காடி, இப்படி பயப்படுற? இல்லை, பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அவ்வளோதான் உனக்கு. கை எடுங்க. என்ன அவ்வளோதானே, போகலாம். இல்லை, நான் மட்டும். ஏய், நானும் தாண்டி ஃப்ரெஷ்அப் ஆகணும். வா, 2 பேரும் போகலாம். இல்லை பாருங்க, இதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை.
என்னை முழுசாக பார்த்துட்டா, உன்னையும் நான் நல்லா பார்த்துட்டா. இதுக்கப்புறம் என்ன? இல்ல அது ப்ளீஸ் நான் போகணும். விட்றீங்களா? ம். ரெஸ்ட் ரூம் தானே போகணும். சரி. ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு என்ன பண்ணுறேன்னா, உங்களை பார்க்குறான். நீங்களும் அவனை பயத்தோட பார்க்குறீங்க. உங்கள் கையெடுத்து நெக்கில் போடுறான். பயத்தில் கையை நடுக்கி அப்படியே எடுக்கிறீங்க. எடுத்த ப்ளீஸுங்க ப்ளீஸ் உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் என்ன அமைதியாக இருக்கீங்க. அவன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு உங்களை தூக்கி ரெஸ்ட் ரூமில் விடுறான். பெட்டில் டயர்டாக அப்படியே படுத்துக்கிட்டான். நீங்கள் பாத்டப்பில் அப்படியே ஒரு மாதிரி படுத்திருக்கீங்க. டயர்டாக படுத்திருக்கீங்க. ஹாட் வாட்டரில் ஜேக்கிங்க பெட்டில் அவ்வளோ ப்ரீத் வாங்குறான். நீங்களும் அந்த வாட்டப்பில் அப்படி தான் அவ்வளோ ப்ரீத் ஆகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னும் இங்கே வரல இல்லைடா, உள்ளே வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறான். அதான் நீங்கள் படுத்திருக்கீங்க. என்னவ தூங்குறா? பொண்டாட்டி என்னடி போட்டு போனா அப்படியே படுத்திருப்பியா? இப்படி ஓ அழகி அப்படின்ட்டு ரெஸ்ட் ரூம் டோரை லாக் பண்ணிவிட்டு இந்த பாத்டப்புக்குள்ளே அவனும் வரான். எடுத்திருக்கீங்க. உங்களை அப்படி தூக்குறான். டக்குன்னு ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. ஒன்றும் பண்ணல. வலிக்குது. ஐயோ ஒன்றும் பண்ணலடி அப்படின்ட்டு அவன் படுத்துக்கிறான். அவன் மேலே அவங்கள படுத்துக்க வச்சுக்கிறான். உடம்பெல்லாம் நடுங்குது. ஏன்னா ரெண்டுமே ஒன்றுமே இல்லாமல் அப்படி இருந்தால் பயத்தில் அப்படி இருக்கு. அவனை விட்டு எந்திரிக்கலான்னு போனான். ஹிப்பை பிடிச்சி அப்படியே அவன் மேலே சாய்ச்சிக்கிறான். ஹெட் எடுத்து அவன் ஷோல்டரில் வச்சுக்கிறான். வேணாம் அப்படின்ட்டு பயப்படுறீங்க. அவன் கையெடுத்து உங்கள் கையெல்லாம் ஒரு மாதிரி அமுக்கி விட்டு உங்களை உடம்புல ஒரு மாதிரி மஜாஜ் பண்ணுற மாதிரி அப்படியே அமுக்கி விட்றான். உங்கள் காலெல்லாம் பயத்தில் அப்படி ஷிவர் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக அவன் பண்ண பண்ண அப்படியே அவன் மேலே அப்படியே தூங்குறீங்க. இந்த வார்மான ஹாட் வாட்டரில் எந்த அசைவும் இல்லை. ஷிவர் அப்படி எதுவுமே ஆகலை. கொஞ்சம் அவன் ஹெட்டை கொஞ்சம் லைட்டாக உங்கள் ஃபேஸை பார்க்குறான். பார்த்தா தூங்குறீங்க. அவனுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஒரு மாதிரி சிரிக்கிறான். என்னவ பண்ணுறா தூங்குறாளான்னு. நீங்கள் 2 பேருமே கீழே வரலடா. 9:00 ஆயிடுச்சு. ஏன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. பசிக்கும். ரொம்ப லேட் ஆச்சுன்னா ஒரு மாதிரி கேராக தலை சுற்றுற மாதிரி அப்படிலாம் இருக்கும் அப்படின்ட்டு டோரை நாக் பண்ணுறாங்க. நீங்கள் தான் ரெஸ்ட் ரூம்குள்ளே இந்த ஷவருக்குள்ளே சி பாத்டப்புக்குள்ளே இருக்கீங்களடா. அவங்களுக்கு கேட்கல. அவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா டோரு எந்த சவுண்டும் இல்லை. டோர் ஓப்பன் பண்ணாமல் இருக்குது அப்படின்ட்டு அவங்க கீழே இறங்கி போயிடுறாங்க. அதாவது அவங்க அப்பா கேட்குறாங்க. அவங்களும் அப்படின்ட்டு அவங்க போயிடுறாங்க. அந்த பாத்டப்பில் தண்ணி இருக்குல்லடா, அதெல்லாம் அவன் ஓப்பன் பண்ணி விட்டான். தண்ணி போகுது. பக்கத்தில் இங்கே தூங்குறீங்களடா, அவனே உங்களுக்கு ஃப்ரெஷ்அப்லாம் ஆக்கி விட்றான். எடுத்துருக்கீங்க அகெயின் அந்த வாட்டரை ஓப்பன் பண்ணி அப்படியே உங்களை தேய்ச்சி நீங்கள் நல்லா தூங்குறீங்க. அதாவது மசாஜ் பண்ணுற மாதிரி அப்படி இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா நீங்கள் அவன் பண்ணுறதுக்கு நீங்கள் எதுவுமே ஒரு மாதிரி ஷிவர் எதுவுமே ஆகலை. அது மசாஜ் பண்ணுற மாதிரி அப்படி இருக்குன்ட்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. அவன் கொஞ்சம் அசைஞ்சு தூக்கல தான் நீங்கள் ஐஸாகவே ஓப்பன் பண்ணுறீங்க. பயத்தில் பார்க்குறீங்க. சோப்பு போட்டு நல்லா தடவுற வரைக்கும் அப்படியே படுத்திருந்தேன். மறுபடி தூக்கலை. இல்லை அப்போ தான் அவங்களுக்கு அந்த ஸ்மெல்லெல்லாம் வருது. குளிச்சு விட்டு இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு பயமாக இருக்குது. என்னை தூக்கிட்டு போய் உட்கார வச்சு அவனே தொடச்சி விட்றான். பயத்தில் ஒரு மாதிரி இருக்குது. தொடச்சி விடலடா அந்த டவலை பிடிச்சி உங்களை கவர் பண்ண மாதிரி பண்ணுறீங்க. அவனுக்கு சிரிப்பு வருது. எல்லாம் பார்த்தோம். இன்னும் இன்னும் ஷை ஆகுறாளே, ஒரு மாதிரி எப்போ பார்க்காத மாதிரி இப்படி பண்ணுறாளே அப்படின்ட்டு தோணுது. அவன் ஃபோன் ரிங் வருதுலடா. எடுத்துடா அப்படின்ட்டு அவன் இன்னொரு ஏதோ பெட்ஷீட் மாதிரி இருக்குல்லடா, அதை எடுத்து அவன் கவர் பண்ணிக்கிறான். நான் அவன் டவல் வச்சு துடைக்கல. அவன் வித்தவுட்டில் தான் இருக்கான். பட் அவன் டவல் இருக்கிறனால மறைச்சிட்டு அப்படி இருக்கு அப்படின்ட்டு அவன் கால் பேசுகிறான். ஏன்னா ஆஃபீஸ் போல் ஜங்குக்கோட அப்பா சொல்லியிருப்பாங்களாடா, அதனால ஜங்குக்கு அம்மா தான் கால் பண்ணுறாங்க. என்னம்மா? ஜங்குக் இன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டு போறியாடா? அது இல்லைம்மா, எனக்கு முக்கியமான ஒர்க் இருக்குது. உனக்கு ஒர்க் இல்லைன்னு அப்பா சொன்னாங்க. இல்லைம்மா, எனக்கு கொஞ்சம் இருக்குது. நான் போய் என்னன்னு பார்க்கணும். நீ
ஒர்க் வேறு இருக்குமா? சரிடா, பாட்டி தான் வரோம்னாங்க, அதான் கூட்டிகிட்டு போவேன்னு சொன்னேன். அ அ பா பாட்டி யோசிக்கிறான். பாட்டி வந்தா நல்லா தான் இருக்கும். ஐடியாலாம் நல்லா எடுத்து விடுமே அப்படின்ட்டு. அவன் அம்மா வரேன், கொஞ்சம் லேட் ஆகும். கிளம்பி இருக்க சொல்லுங்க. சரிடா. காலை கட் பண்ணிட்டான். உங்கள பார்க்குறான். அந்த இடத்துல நீங்க இல்ல. எங்க போய்ட்டான்? கப்போர்டு கிட்ட ஓப்பன் பண்ணி ட்ரெஸ் எடுத்து சுத்திட்டு இருக்கீங்க. அவங்கள பார்த்து சிரிக்கிறான். ஏய் என்னடி பண்ற? கப்போர்டுக்குள்ள இருந்து எட்டி பார்க்குறீங்க. அ என்ன பண்ற? இல்ல ட்ரெஸ்ஸு. சரி. அப்படின்ட்டு அந்த பெட்ல உட்காந்துக்கிட்டு சாரி எடுத்துக்கட்டு. சாரி. ஆமா. இல்ல. இல்லையா? கொன்றுடுவேன். சாரி எடுத்துக்கட்டு. வெளில போறீங்களா? சாரி கட்டிக்கிறேன். என்ன? வெளில போட்டுமா? ஏய் இதான் எல்லாம் நான் தாண்டி பார்த்தேன். என்னமோ பார்க்காத மாதிரி வெளில போன்ற. கீழேருந்து மேலே வரைக்கும் பார்த்துட்டேன். உனக்கு எங்கெங்க எந்த இடத்துல மச்ச இருக்குன்னு கூட தெரியும்டி. ஆனால் உனக்கு தான் எனக்கு எங்கெங்க என்ன இருக்குண்டு எப்போ சொல்ல போகிறேன்னு தெரில. ப்ளீஸ் சாரி கட்டு. ஆனால் ஆனால் என்ன? ஆனால் என்னடி பயப்படுறீங்க? நான் பயந்து பயந்து சாப்பிட்றோம். சரி சீக்கிரம் கட்டு அப்படின்ட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டான். நீங்கள் இந்த ரெஸ்ட் ரூம் வெளில லாக் பண்ணுறீங்க. ஏய் என்னடி பண்ணுற? அது சரி. ஏய் நான் தான் லாக் பண்ணிட்டல, அப்புறத்துக்கிட்ட வெளில பண்ணுறா? ஆ இல்லை இல்லை அது சரி கட்டு. இன்னைக்கு என்ன இவன் ஆஃபீஸ் போகலையா? இங்கே தான் இருப்பாங்களா? எனக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராஜெக்ட் இருக்கு. நான் முடிச்சிட்டுனா நாளைக்கு காலேஜ் போயிடுவேன். ஆமாம், நான் காலேஜுக்கு போகிறது இவருக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்ட்டு பயத்தில் இருக்கீங்க. ஏய் கட்டிட்டாண்ணா? இது கட்டிட்டு அப்படின்ட்டு வேகமா கப்போர்டை ஓப்பன் பண்ணிட்டு சாரீ ப்ளவுஸ் ஸ்கர்ட்டு இன்னர் எல்லாமே எடுத்து நீங்கள் வேகமாக அப்படி போட்டுட்ருக்கீங்க. ஸ்கர்ட் கட்டையில் உங்களுக்கு கொஞ்சம் பயம், பாப்பா இருக்குது அப்படின்ட்டு லைட்டாக கட்டுறீங்க. சாரீ கட்டுறீங்க. சாரீ கட்டையில் அவங்க பெல்லி கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக 5 மந்த் இல்லடா அப்படி தெரியுது. ஜெரில் பார்க்குறீங்க. அங்கே ஸ்டொமக்கை ஒரு மாதிரி தொட்டு பார்க்குறீங்க. ரெஸ்ட் ரூம் டோர் நாக் ஆகுது. சைடாக பார்க்குறீங்க. அப்படியே உள்ளேயே இருந்தால் கூட ஓகே அப்படி தான் தோணுது உங்களுக்கு. நான் வேணும் தத்திக்கிட்டு இருக்கேன். நீங்களும் பயத்தில் இதுக்கப்புறம் உடச்சிட்டு வந்தாலும் உடச்சிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணுறீங்க. உங்களை பார்த்து முறைக்கிறான். அவனை பார்த்து பயப்படுறீங்க. ஏடி அப்படின்ட்டு உங்களை பார்க்குறான். அழகா ஒரு க்ரீன் கலர் லைட்டாக ஒரு சில்கி கலரில் அப்படியே ஜாயிண்ட் ஆகி அது ஒரு மாதிரி மிஸ்ஸிங்காக அவ்வளோ அழகாக இருக்குது. உங்கள் ஸ்கின்னுக்கும் அதுக்கும் க்ளோவாக செம்மையாக இருக்குது. ஐயோ என்ன எதில் இருந்தாலும் அழகாக இருக்கா? என் பொண்டாட்டிய இப்படியே எப்படியே சாப்பிட்டாலும் சலிக்கவே மாட்றான். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் எல்லாம் பண்ணி தடவுன்னு தடவுனேன். நான் இன்னமும் ஏண்டி என்னை மயக்கிற மாதிரியா இருக்கா? நீ வேணுக்கிட்டு இருக்கியா இல்லை நீ இப்படித்தானாடி? அது சாரி, அது எனக்கு சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. லேட்டாவா? அப்பனா அவுத்துக்கிட்ட லேட் ஆகுதுண்ணா? இல்லை இல்லை கட்டிட்டேன். இல்லடி அங்கே பாரு, அதெல்லாம் என்ன ஒழுங்க கட்டில் பாரு, அவுத்துக்கிட்டு அப்படின்ட்டு மிரரில் பார்க்குறீங்க. இங்கிட்டு பாருடி ஒரு மாதிரி இருக்கு பாரு. எங்க அவுத்துக்கட்டு, இதில் நல்லா பண்ணு. கிட்ட வந்து ஏய் இது இப்படி இருக்கு, அவர் எங்க அவுத்து அகைன் கட்டுறி சொல்கிறோம்னா பார்க்குறீங்க. எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. அவன் எதை சொல்கிறான் அப்படின்ட்டு அவனை பார்க்குறீங்க. இல்லை இல்லை இல்லடி இந்த இது இப்படி தான் இருக்குமா? இப்படி தான் இருக்கும். இதனடி இப்படி கும்மலா சொல்லி வச்சிருக்கா. என் பேபிக்கு பழிக்க போதுடி. அது இல்லை அது இப்படித்தானா அப்படின்ட்டு சாரி ஒதுக்குறான். பார்த்தா அவங்க பெல்லி கொஞ்சம் பெருசாக இருக்குல்லடா சாரிக்கு. என் பையனாடி கையெடுங்க அப்படின்ட்டு அவன்ட்டு தள்ளி போகிறீங்க. ஏன்னா டவல் மட்டும்தான் கட்டியிருக்கான். அவனுக்கு என்னென்னா இதை நீங்கள் கழட்டி அகைன் அவன் முன்னாடி கட்டினா ஏதாவது டைவர்ட் பண்ணி இன்னொரு சம்பவம் பார்க்கலாம் அப்படின்ட்டு அவன் இப்படி இப்படின்னு பண்ணுறான். பட் அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக இருக்குது அப்படின்றீங்க.
அடங்கவே மாட்றாளே. ம் கிளம்பு. எங்க? ஒரு இடத்துக்கு போகணும். எங்க? ஏன் உங்கன்னு சொன்னா தான் வருவியா? கிளம்புவேன். சொன்னா கேட்கணும். போர்ஷே சொன்னா பொண்டாட்டி கேட்கணும். இல்லை, நான் உங்க பொண்டாட்டி இல்லை. அவன் டவலை அவுக்கலான்னு போயிருப்பான். டேன் பண்ணி உங்களை பார்க்குறான். புரியல, என்ன சொன்ன? இல்லை, நான் பொண்டாட்டி இல்லை. அக்கா ஹாலி அக்கா தான் நீங்கள் லவ் பண்ணுறது சொன்னீங்கல்ல. உங்கள் பேபி கொடுத்துட்டோம். உங்கள் பொண்டாட்டி இல்லை. ஆ ஆமாம், என் பிள்ளைய கொடுத்துட்டா என் பொண்டாட்டி இல்லை. நான் அது வரைக்கும் என் பொண்டாட்டி தான். எதுவும் பேசாமல் அமைதியாக சொல்கிறது மட்டும் பார்க்கணும். என் பிள்ளைய கொடுத்துட்டா அப்புறம் அவனை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். விட்டுட்டு கிளம்பு. உங்கள் முன்னாடி டவலை கழட்டி அந்த பெட்டில் போகிறான். டக்குன்னு திரும்பிக்கிட்டீங்க. கட்டுப்பேத்துறா வர எல்லாம் சொல்கிறேன். அதெல்லாம் 10 தடவைக்கு கேட்குறா என்னான்ட்டு. ஆனால் அந்த ஹாலி மட்டும் ஒரு தடவை சொன்னான். அத்தாவை சுரண்டி சுரண்டி அவங்க படுத்திக்கிட்டே இருக்கா. அத்தாவளை என்ன பண்ண கவுக்க முடியும்னு தெரில. எங்கிட்ட டைவர்ட் அடித்தாலும் கேன் வந்து அவள் அக்கா சொல்கிறதான் சொல்கிறான் அப்படின்ட்டு அவன் ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு மிரர்கிட்ட வரான். ஃபோன் ரிங் ஆகுது. எப்போ அட்டிக்கிறான்னு பாரு அப்படின்ட்டு காலை போய் பார்க்குறான். சம்பவம் தான் எடுத்தோடனே பங்கமான வார்த்தை தான் கேட்குறான். அதாவது தலை சீவிட்டுருப்பீங்க பார்க்குறீங்க, அதெல்லாம் கண்டுக்கல. இல்லை கிளின்னு கிளிக்கிறான். சா ரெடியா வச்சான். ஏண்டா காலையிலே இந்த வார்த்தைலாம் கேட்டா என் மனசு வலிக்குமா? கீழே வலிக்குதுன்னு பாடுறா. மச்சா நீ சொன்னா எல்லாம் வலிக்குது மச்சான். வலிக்கும். ஆனால் எனக்கு வலிக்கலடா. எனக்கு தெரியும் மச்சான், அழிச்சிச்சுன்னா இறக்கிருப்பேன். ஒரு மாதிரி தேங்க்ஸ் சிரிக்கிறான். மச்சான் அப்படித்தானே? டேய் மூட்டு வைடா. அவங்க நல்லாவே பேசுகிறாங்க. பட் உங்களுக்கு தான் எதுவும் புரியலை. ஆனால் அவன் இது வலிச்சா இறகுன அப்படின்னு சொல்கிறான். அது உங்களுக்கு புரியல. பட் ஒரு தடவை அப்படி தான் சொல்லியிருப்பான். அப்போ கூட உங்கள்கிட்ட இருந்திருப்பாளடா. அதுவாக இருக்குமா அப்படின்னு டவுட்லேயே உங்கள் ஹேரை சரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவன் டேன் பண்ணி முடிஞ்சிருச்சா? டைம் ஆகிட்டுருக்கு, என் பிள்ளைக்கு பசிக்காதடி அப்படின்ட்டு உங்ககிட்ட வரான். ஹேர்லாம் சரி பண்ணிட்டு ஒரு மாதிரி அவன் சொன்னதுக்கு திரும்பி பார்க்குறீங்க. ஐயோ இதுக்கும் கொள்றாளே பாரு. காதுக்கிட்டாது என்ன முட்டிடி என்னை அப்படியே கொத்தோடு இழுக்கிற மாதிரி இருக்கு. பொட்டு வை, பொட்டு வைடி. அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்த எல்லாத்தையும் கடிச்சு ரெண்டு திங்க கூட டைம் இருக்காதுடி. அப்படியே எல்லாத்தையும் முழுங்கிடுவேன். நீங்களும் அந்த மிரர் இருக்குல்லடா, அங்கே ஒரு கப்போர்ட் குட்டியாக இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி ஒரு குட்டி ஸ்டோன் போட்டு எடுத்து வைக்கிறீங்க. அவனும் பார்க்குறான். நம்புறீங்க? எனக்கு யார் இவப்பா? நீங்கள் பொட்டு வைப்பீங்களா? இல்லை எனக்கு புரியல. இல்லை நீங்கள் பொட்டு வச்சு பார்த்ததில்ல. ஆனால் இப்போ பொட்டு எனக்காண்டி இன்னும் வைக்காமல் இருக்கிய. அது எப்படி வைப்பேன்னு பார்த்தேன். உங்களுக்காண்டியா? இல்லை தெரிஞ்சிட்டு இருக்கியா? இல்லை தெரியாமல் நடிக்கிறியா? எனக்கு புரியல. உங்ககிட்ட வரான். நீங்கள் பயந்துக்கிட்டு பின்னாடியே போகிறீங்க. கையை பிடிக்கிறான். கையை விடுங்க. என்ன பண்ணா? ஆல்ரெடி பண்ணிட்டான். மூடு. கண்ணுலேருந்து கண்ணீர் தண்ணி கீழே விழுந்துச்சு. அப்புறம் என் லிப்ஸால் அது பூரா தேய்க்கிறதா இருக்கும். அமைதி ஆயிட்டீங்க. என்ன பண்ணணும் கேட்கல. இல்லை இது பொட்டுன்னீங்கள, உங்களுக்கு வச்சு விட்டுட்டா? என்னை பார்த்தா எப்படி தெரியுது? நான் பொட்டு வைக்கிற மாதிரி இருக்கணா? இல்லை நீங்கள் தானே சொன்னீங்க. தன்னாடி நீங்கள் நாங்கள் புருஷன்டி. ஆமான்னு கூப்பிடு. எனக்கு பிடிச்சிருக்கு. இப்படி வாங்க போங்க என்னங்க அப்படின்ட்டு கூப்பிட பிடிச்சிருக்குடி. அது ஒரு மாதிரி லவா பாசமாக கிட்ட வாங்க அப்படி போங்க அப்படின்னு கூப்பிட்டா பரவாயில்ல. இங்கே அப்படின்ட்டு அழுத்துக்கிட்டு இன்னாடி அவ கூப்பிடல. புருஷன் அப்படியே மயக்கிற மாதிரி கூப்பிட்றாளுங்க. ஆனால் நீ மட்டும் தாண்டி பதறிக்கிட்டே கூப்பிட்ற. ஆனால் பதறினாலும் உடம்புல எங்கெங்க என்னென்ன ஆடணுமோ எல்லாம் நல்லா தான் இருக்குது. சரி எனக்காண்டி போட்டு வைப்போ. உங்களுக்காண்டியா? ஆமாடி புருஷன். இந்தா அப்படின்ட்டு உங்களுக்கும் க்ளோஸாக பக்கத்தில் வந்து நிற்கிறான். தள்ளி போகலான்னு பார்த்தா
இப்போ பிடிக்கிறான். அதான் தள்ளி போனால் இழுத்து பிடிப்பேன்னு தெரியுதுல்ல. அப்புறம் என்ன ஏண்டி நான் வேணுக்குன்னு உங்ககிட்ட போன தான் இப்படி தள்ளி தள்ளி நகண்டு போறியாடி. நம்ம நகண்டு போனதான் கிட்ட கிட்ட வருமா அப்படின்ட்டு இதெல்லாம் மயக்கிறியாடி. எல்லாம் பேசி மயக்குவாங்க. ஏனடி தள்ளி தள்ளி போய் என்னை கிட்ட கிட்ட வர வச்சு இப்படி மயக்கிற? இதான் அவனோட புது டெக்னிக்கா தள்ளடி? இல்லை இல்லை, எனக்கு நீங்கள் சொல்கிறது புரியல. புரியல. இது என்ன? இது தாலி யார் கட்டினா? நீங்கள் புருஷன் தாலி கட்டினா புருஷனுக்காண்டி என்னென்ன பண்ணுவாங்க பொண்டாட்டி? தெரியல. இல்லடி, எல்லாம் தெரிஞ்சு இப்படி தான் இருக்கியா, இல்லை எல்லாமே பண்ணினாலும் இப்படி தான் இருப்பியா? அன்னைக்கு நைட்டு கூட 10th படிக்கலை, தப்பு பண்ணலாமான்னு கேட்டது கூட வேண்டாம் பிடிச்சாடி. ஒன்றுமே தெரியாமல் அப்போ தான் கொஞ்ச வயசுன்னு பார்த்தா இப்போ அப்படி தாண்டி இருக்க. உடனே பார்த்து பேந்த முழிக்கிறீங்க. ஏண்டி இந்த அப்படி முழிக்கிறதுலாம் எங்கிட்ட இருந்துட்டே கற்றுக்குற? சின்ன வயசுலேருந்து இப்படியே தாண்டி இருக்க, கொஞ்சம் கூட மாறல. நானும் அப்படி இப்படி மாறுவேன். காலேஜ் போனாலும் எல்லாம் மாறும் அப்படின்னு நினச்சா இன்னமும் இந்த பால்வாடி மாதிரி தாண்டி இருக்கா. சரி சொல்லு, புருஷனுக்காண்டி பொண்டாட்டி என்னென்ன பண்ணுவாளுங்க? எனக்கு தெரியாதுங்க. ஒரு தடவையாவது தெரியாது மாமா அப்படின்றியா? எனக்கு தெரியாது. என்னடி? சரி நானே சொல்லித்தரேன். புருஷன் தாலி கட்டியிருக்கேன், அதுக்கப்புறம் என்ன வச்சு? அதுக்கப்புறம் ஞாபகம் இல்லைங்க. ஆனால் இருக்காதுடி. மைண்டில் என்ன ஓடுன்னு சொல்லடா. சனியாக முடிச்சவன் எப்போ நம்மகிட்ட இருந்து போவான், அவன்கிட்ட இருந்து மாட்டிக்கிட்டாம அப்புறம் தப்பிக்கிறது இதான் ஓடி இருக்கும். அதானடி? எப்படி நான் கண்டுபிடிக்கிறாங்களோ? அமைதியாக பார்த்தா தெரியுது. நான் அதே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பொண்டாட்டி கட்டில் தாலி கட்டவும் புருஷன், அப்புறம் புருஷனுக்காண்டி நெத்தியில் புட்டு வைக்கணும். யோசிச்சிருக்கே அந்த பொட்டில் மேலே உங்கள் அத்தை உங்கள் அம்மா எல்லாம் வச்சுருப்பாங்க. நொட்டிக்கு பார்த்துட்டு அப்படின்ட்டு கண்ணத்தை பிடிச்சி திருகுறான். வலிக்குது. வலிக்கும். பாட்டி உனக்கு எத்தனை நாளும் சொல்லியிருக்கேன், என் அம்மா சொல்லியிருக்கேன். அப்புறம் என்னடி தெரியாத மாதிரி அப்படின்ட்டு உங்களை கட்டி பிடிக்கிறான். எடுத்து தள்ளி போகிறீங்க. சரிங்க என்ன வைக்கிறேன், விடுங்க. ஆனால் இங்கே இல்லை, அம்மாட்ட இருக்கு, அப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கு. புரியல. உங்கள் வீடுனா அது அத்தை மாமா வீட்டில். உனக்கு வீடு இல்லையா? இருக்கு. எங்கே இருக்கு? நான் அங்கே தான் இருக்கேன். ஏய் என்னென்ன காமெடி பண்ணுறியா? இல்லைங்க, இதுதான் என் வீடு, இதுதான் என் ரூம். மட்டும் போய்த்துறாளே. இல்லை மறுபடியும் நான் சொல்லணுமாடி? என்ன அதான் சொல்லிட்டீங்கல்ல புட்டு வைக்கணும்ட்டு. நீ திறந்த மாட்டடி. நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லி கொடுக்கணும். இப்போ டைம் இல்லை, ஆகிட்டுருக்கு. நாளிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். போய் உங்கள் அம்மாட்டேருந்து பொட்டு வாங்கிட்டு வா. அதை வாங்கிட்டு வா. இல்லை போகிறீங்க. அவன் பெட்டில் உட்காந்துக்கிட்டு கையை தலையில் வச்சுட்டான். உங்களை திருத்த முடியாதா அப்படின்ட்டு கீழே ஸ்டெப்பில் நடந்து போகிறீங்க. உங்கள் அப்பா இருக்காங்க, உங்கள் அம்மாவும் இருக்காங்க. நீங்கள் வரதை பார்த்துட்டு தான் அவங்க உங்களை பார்க்குறாங்க. உங்கள் கொலுசு சவுண்டு உங்கள் அம்மாவுக்கு ஷாக்காக இருக்குது. சாரி கட்டிட்டு வரீங்க, அதுவும் ஹேர்லாம் நல்லா தலை சீவி எங்கேயும் கிளம்புற மாதிரி அப்படி வந்திருக்கீங்க. கீழே இறங்கி உங்கள் அம்மாட்ட, அம்மா குங்குமம். அதுக்கு ஏன்ட்டு இப்படி? இல்லை ஏய் காஃபி குடிக்கிறியா? அப்படின்ட்டு உங்கள் அம்மா கிச்சனுக்கு போயிட்டாங்க. நீங்கள் பார்க்குறீங்க அந்த கேம் பிளேயர் அங்கே தான் இருக்குது. அப்போ புதுசாக வாங்கியிருக்கானா? எங்கே வச்சுருக்கா? இப்போலாம் அவனோட கேம் வைக்க மாட்டானே அப்படின்ட்டு மறந்துட்டீங்க. போய் அதை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அப்பா பார்க்குறாங்க. அப்பா இது அவனுக்கு வாங்கினீங்களா? அவன் இப்படி வச்சுட்டு போக மாட்டான். இல்லைம்மா, ஜங்குக்கு வாங்கிட்டு வந்தா, அதை வச்சுட்டு போயிட்டான். ஜங்கு பார்க்குறீங்க, ரொம்ப பெருசாக அழகாகவே இருக்குது. அவன் கேமாக இருந்தால் வச்சுட்டே போக மாட்டான். ஜங்குக்கு சொல்லியிருப்பான், மேலே கோவமாக இருக்கான், பேச மாட்டான் அப்படின்ட்டு.
அதனால தான் அதை வச்சுட்டு போயிட்டான் அப்படின்ட்டு. நீங்களும் அதை வச்சுட்டு உங்கள் அம்மா காஃபி கொண்டு வராங்க, நீங்கள் குடிக்கிறீங்க. அம்மா போட்டு எடுத்துகிட்டு வரேன்டி. அவங்க ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்து உனக்கு நான் ஆல்ரெடி கொடுத்துருந்தேனே. இல்லை, அங்கே வச்சுட்டு வந்துட்டேன். எங்கடி, எங்கே கிளம்பிட்ட? சாப்பிட்லையா? சாப்பிட்ணுமா? நம்ம மேலே. ஏய் இந்த ஜங்கு, அம்மா அவங்க வந்து கீழே குடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு தான் காஃபி குடிச்சிட்டே மேலே போகிறீங்க, டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. அவன் உங்களை பார்க்குறான், அவன் பெட்டில் உட்காந்துருக்கான். உங்களை பார்த்தோன்னே எந்திரிச்சு வரான். நீங்கள் அந்த காஃபி கப்பை வச்சுட்டு அந்த குங்குமத்தை ஓப்பன் பண்ணுறீங்க. ஏய் திரும்புறீங்க. உன்னை எடுத்துகிட்டு தான் வர சொன்னேன், வைக்கல. அப்போ அது வேணாம்மா. வேணாம்மா நான் சொல்லி. அவன் அந்த பெட்டை விட்டு எந்திரிச்சு வரான். உங்களுக்கு பின்னாடி என்ன தள்ளி போகலான்னு போகிறீங்க. அவன் அந்த மிரர்கிட்ட நிற்க வச்சுட்டு உங்கள் பின்னாடி இருந்து கொடு. நீங்கள் வைக்க போகிறீங்களா? ஆமாம் இந்தங்க அப்படின்ட்டு தள்ளி போகிறீங்க. என்னமோ அவன் வச்சுக்க போகிற மாதிரி. ஏய் குடி போகிறா? இல்லை, காஃபி குடிக்க போகிறேன். என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நீங்கள் தண்ணி சொன்னீங்க பொட்டு வைக்க போகிறோம்னு ஆரம்பிச்சிட்டா. இதுக்காண்டி டியூஷன் கூட அனுப்ப முடியாது. ஏன் இல்லை கைக்கட்ட ஐயோ காட்டுடி அப்படின்ட்டு அந்த குங்குமத்தை எடுத்து அவங்க கையில் வச்சுட்டு அவங்க ஹிப்போட சேர்த்து பிடிச்சிக்கிறான். என்ன அப்படின்ட்டு அவன் கை எடுக்க போகிறீங்க. ஏய் எத்தனை சொன்னாலும் கை வச்சா அங்கே தான் இருக்கும், கையை தொட்ட அப்படி சின்ன போனான்னு தெரியாது. மீதி ஆயிட்டீங்க, நடுங்குது. மிரரில் அவங்கள பார்க்குறான். உங்கள் கையில் இருக்கலடா அந்த குங்கும டப்பா, அதை எடுத்து உங்கள் ஹிட்டு. ஏய் நிம்புரு, நீங்களும் நிம்புறீங்க. அவன் அந்த மிரரில் அவங்க ஃபேஸை பார்த்து அவங்க நெத்தியில் வைக்கிறான். அந்த மிரரை நீங்கள் பார்க்குறீங்க. இப்படி நல்லா வைக்கணும். இந்த பொட்டு எதுக்கு தெரியுமா? புருஷன் பொண்டாட்டிய பகல நெத்தியில் குங்குமம் இருக்கு, அது அவனும் காண்டி அப்படின்னு தோணும். அப்பாவே அந்த பொண்டாட்டியா அள்ளி அணைச்சிக்கணும்னு தோணும். உங்கள் நெத்தியில் இருக்க குங்குமத்தை பார்க்குறீங்க. அவன் உங்கள் க்ளோஸாக வந்து உங்கள் நெக்கு ஷோல்டருக்குலடா அப்படியே ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறான். உடம்பு ஷேக் ஆகுது. உங்களை ஒரு மாதிரி டைட்டாக பிடிச்சிட்டு உங்கள் காதுக்கிட்ட வரைக்கும் வர கிஸ் பண்ணி கண்ணை கிருப்பாக மூடிக்கிட்டீங்க. அந்த கையில் குங்குமம் கொட்டாமல் மாதிரி அவன் கையோட உங்கள் கையோட சேர்த்து பிடிச்சிக்கிட்டான். போதும், இதாவது பண்ணிடுவேன் அங்கேன். கிளம்ப. எங்கே? அதெல்லாம் கேட்கக்கூடாது, சீடவா அப்படின்ட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு எடுத்துகிட்டு உங்கள் கையை பிடிச்சி நீங்கள் வரலன்றீங்க. ஒரு தடவை தான் பின்னாடி முறைக்கிறான். அமைதியாக ஹெட்டை டவுன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே பின்னாடி நடந்து வரீங்க. அவங்க அம்மா பார்த்துட்டாங்க, 2 பேரும் எங்கேயோ கிளம்புறாங்க அப்படின்ட்டு கூப்பிட்றாங்க, சாப்பிட்டு போங்க அப்படின்ட்டு. இல்லை, உங்கள் அம்மா கேட்குறாங்க எங்கே கூட்டி போகிற அப்படின்ட்டு. அதில் தான் கொஞ்சம் வெள்ளை. இல்லைடா அவள் ப்ரெக்னெண்ட்டா, என் உடனே நான் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க எதுவுமே சொல்லலை. எங்களுக்கு உங்கள் கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போகிறான். அப்போ அந்த டேபிளில் அந்த கேம் பிளேயர் இருக்குது, அதாவது ஓப்பன் பண்ணி அப்படி இருக்குது. அவனுக்கு புரியுது, ஓகே பார்த்துட்டு வச்சுட்டு போயிட்டான் அப்படின்ட்டு. அவங்கள வெளில தான் கூட்டிகிட்டு போகிறான். பைக்கை தான் ஸ்டார்ட் பண்ணுறான். ஏறு. இது இல்லையா? அப்புறம் எதுலடி? இல்லை, சரி கட்டியிருக்கு, அது வழுக்கும். வழுகுனா என் மேலே தானே விழுவா? பார்த்து ஓடுறேவா, உனக்கு ஒன்றும் ஆகாது, என் பிள்ளைக்கும் ஒன்றும் ஆகாது. என் பிள்ளைய பார்த்துக்குவான், ஒன்றை நான் பார்த்துக்கிறேன். இல்லை, டைம் ஆச்சு, பசிக்குது, டேப்லெட் போடணும். உங்களை பார்க்குறான். ஆமாம். ஏய் அப்படின்ட்டு பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு டேப்லெட் எங்கே இருக்குது? டேப்லெட் எங்கூடி இருக்குது? ரூமில் அப்படின்ட்டு மேலே போகிறான். அவங்க அம்மா அப்பா பார்க்குறாங்க, கண்டுக்கல. அவங்க ரூமுக்கு போயிட்டு அங்கே தான் இருக்குது. அவன் தான் வாங்கி கொடுத்துருப்பான் என்னென்ன டேப்லெட் எப்போ போடணும் அப்படின்ட்டு. அதை பார்த்துட்டு எடுத்துகிட்டு வரான். ஏரியா இல்லை சார், டேப்லெட் எடுத்துகிட்டே வா. நீங்களும் ஏறி உட்காந்துக்கிறீங்க. அது அவனை பிடிச்சிக்க மாதிரி தான் இருக்குது. வேணாம் சொல்லணுமா? ஓடிடி. நீங்களும் பிடிச்சிக்கிறீங்க. அவன் ஸ்லோவாக, முன்ன மாதிரிலாம் இல்லை, ரொம்ப ஸ்லோவாகவே கொண்டு போகிறான். ஒரு ஹோட்டலில் தான் ஸ்டாப் பண்ணுறான். இறங்கு. இன்னும் உங்கள் ஸ்டமக் பிடிச்சிட்டு பைய இறங்குறீங்க. அவனும் இறங்கிட்டு கையை பிடிக்கிறான். கையை ஒரு மாதிரி எடுக்கிறீங்க. அவன் எடுக்க தான் ஒரு மாதிரி பண்ணுவான்னு உங்களுக்கு நல்லா தெரியும். டைட்டாக பிடிச்சிக்கிட்டு உள்ளே உங்களை கூட்டிகிட்டு போகிறான். உங்களை சேர்லேயே உட்காரச்சிட்டு ஆர்டர் தான் கொடுக்குறான். உனக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணு.
இல்லை வேணாம். கடவுளே, அவனே வாங்கிட்டு எல்லாமே ஆர்டர் கொடுக்குறான். அவனே பார்க்குறீங்க, அந்த வெயிட்டரும் கொண்டாட போயிட்டாங்க. அவன் ஃபோன் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த நேரத்தில் எல்லா ஃபுட்டும் வந்து அந்த டேப்பில் வந்து அடுக்கிட்டாங்க. அவன் சாப்பிடு, என்ன வேணுமோ எடுத்து சாப்பிடு. அவனே பார்க்குறீங்க, என்னடி நான் அதை வேணுமாண்ண? என்னையே பார்க்குறேன், என்ன சாப்பிட்ணுமா? இல்லை இல்லை, என்ன சாப்பிட்ணுன்னா சொல்லடி, ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கு போகலாம். இல்லை இல்லை, கொஞ்சம் நம்படாதடி. இல்லை பசிக்குது. சரி சாப்பிடு. நீங்கள் ஃபுட்டெல்லாம் எடுத்து அந்த பிளேட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்லான்ட்டு ஒரு வாய் வைக்கல, எனக்கு ஒன்று சாப்பிட்ணும் போல் இருக்குது, இந்த ஃபுட்டெலாம் எனக்கு பிடிக்கலடி. அவ்வளோதான், அவங்க கையில் இருந்த அந்த ஃபுட்டு அப்படியே அந்த பிளேட்டில் விழுகுது. ஏன்னா அவன் அவங்கள ஒரு மாதிரி பார்க்குறான். ஏய், என்னை எப்படி பார்க்காத, சாப்பிடு, இல்லாட்டி எப்படி இழுத்துட்டு போனாலும் போயிடுவேன். நீங்களும் ஹெட்டை டவுன் பண்ணி நீங்களும் சாப்பிட்றீங்க. உங்களுக்கு பிடிச்சதா எடுத்து சாப்பிட்றீங்க. ஒன்று ஒன்று டேஸ்ட் பண்ணுறீங்க. எது பிடிக்கலையோ அதை நீங்கள் தொடவே இல்லை. எது பிடிச்சிருக்கோ அந்த ஸ்மெல்லை பார்த்து சாப்பிட்றீங்க. ஏன் உங்களை பார்க்குறான், முக்கால்வாசி நீங்கள் நான்வெஜ் தான் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்ன இப்பெல்லாம் சாப்பிடவே மாட்டா, ஆனால் நான்வெஜ் சாப்பிட்றான். ஆஹா, என் பையன் என்ன மாதிரி போலையே. அதான் என் பையனுக்கு நான்வெஜ் பிடிக்குது. அதான் என் பொண்டாட்டி இப்படி கட்டுன்னு கட்டுறாளா? டேய் மானே, இப்போவே உனக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டானோ? நீ எல்லாம் மட்டும் வாடா, நம்ம 2 பேத்துக்கும் மொத்தம் சமைச்சு கிளவி ஆயிடுவா. இதுக்கு இவளை குக் பண்ண ட்ரைனப் பண்ணணும்டா. ஆமாம், இவளை பொண்டாட்டியாக ட்ரைனப் பண்ணுறதுக்கு எனக்கு பாதி நாள் போயிடும்டா. உங்களுக்கு எது பிடிக்கல கொஞ்சம் நீங்கள் சாப்பிட்டீங்க, சாப்பிடும்போது அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு வச்சுருக்கீங்களாடா, அதெல்லாம் எடுத்து அவன் சாப்பிட்றான். நீங்கள் பார்க்குறீங்க. என்னடி, என்ன வேணுமா? இல்லை இல்லை போதும். ஐஸ்கிரீம் சாப்பிட்றாடி. கண்ணி தானே, ஐஸ்கிரீம் திங்காமல் இருக்க மாட்டேடி. வெயிட்டரை கூப்பிட்டு அவன் அவங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரை ஆர்டர் கொடுக்குறான். நீங்கள் வச்சுருப்பீங்களாடா, அதெல்லாம் அவன் தான் எடுத்து சாப்பிட்றான். பார்க்குறீங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே கை கழுவிட்டு டிஷ்யூ பேப்பர் கையை தொடச்சிட்டு அவன் பேண்ட் பேக்லேருந்து டேப்லெட் தான் எடுக்கிறான். நீங்கள் அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்குறீங்க. டேப்லெட் போடு. அவனே எல்லாம் பிச்சு ஓப்பன் பண்ணி கொடுக்குறான். நீங்களும் போட்டுக்கிறீங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அவன் ஆர்டர் கொடுத்தா ஐஸ்கிரீம் வருது. அதுவும் டேபிளில் வந்தோன்னு அவன் அதுக்கடுத்து பில் பே பண்ணிடுறான். சாப்பிடு. என்னடி என்னையே பார்த்துட்ருக்க போறியா? வேணுமா வேணாமா சொல்லு, எனக்கே பிடிச்சிருக்கடி, சாப்பிட்ணும் போல இருக்கு. சாப்பிட்றியா இல்லை நான் எடுக்கட்டா? நீங்கள் எடுத்து ஒரு ஸ்பூன் தான் வச்சுருப்பீங்க. இந்த ஸ்பூனை அவன் கையை பிடிச்சி அவன் சாப்பிட்றான். டேஸ்ட்டாக இருக்கு, சாப்பிட. அவனே பார்க்குறீங்க. என்ன? இல்லை போதும். என்னடி நான் சாப்பிட்னால இச்சு புட்டுச்சுன்னு வேணான்றியா? அவனே பார்க்குறீங்க. பாரு, உடம்பு போகிறான், ஏச்சி தான் இன்னுக்குள்ளவே நான் போயிட்டு வந்துட்டேன். என்ன சாப்பிடு. இப்போ நீ என்னென்ன சாப்பிட்டியோ அதெல்லாம் என் லிப்ஸால் அப்படியே எடுத்துருவேன். சாப்பிடு. நீங்களும் அவனை பார்க்கவே இல்லை, ஒரு மாதிரி குடிஞ்சுக்கிட்டே அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அவனும் அந்த சேரில் ஒரு மாதிரி சாஞ்சிக்கிட்டு உங்களை தான் பார்த்துட்டு உங்களை பார்க்காத மாதிரியும் அந்த ஃபோனை பார்த்துட்ருக்கான். நீங்களும் சாப்பிட்டு முடிக்கிறீங்க. சாப்பிடல, நல்லா தலையாட்டுறீங்க. உங்கள் கையை பிடிச்சிட்டு தான் வெளில கூட்டிகிட்டு போகிறான். நெக்ஸ்ட்டு பைக் ஸ்டாப் பண்ணுறதே பூக்கிட்ட தான். ஏன்னா அவன் ஸ்ட்ரெயிட்டாக தான் போயிருப்பான். சைடில் பார்த்துருப்பான். அவங்க பாட்டி சொன்னது நமக்கு வருது. ஸ்டாப் பண்ணி உனக்காண்டி அவ்வளோ பூ வாங்குறான். நீங்கள் பார்க்குறீங்க. அவனே உங்கள் ஹேரில் வச்சு விட்றான். உங்கள் சாரிக்கும் அந்த ஒயிட் கலர் ஜாஸ்மின்க்கும் அவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கீங்க. உங்கள் காதுகிட்ட வந்து ரொம்ப அழகாக இருக்குடி சொல்லிட்டு அவன் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். உங்களை பார்த்து கூப்பிட்றான் அப்படின்ட்டு. நீங்களும் அமைதியாக அந்த பைக்கில் ஏறிக்கிறீங்க உங்கள் ஸ்டொமக்கை பிடிச்சிட்டு. நெக்ஸ்ட்டு அவன் உங்களை மூவி பார்க்க தான் கூப்பிட்ருக்கான். அந்த இடத்த பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு தடவை கூப்பிட்டு வந்திருப்பான், அதே மூவி இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான். நீங்கள் பைக்கை விட்டு இறங்க மாட்டீங்க. இறங்குடி. இல்லை இல்லை வீட்டுக்கு போகலாம் வேணாம் ப்ளீஸ், எனக்கு தூக்கமாக வருது. தூக்கம் சரி, நான் படம் பார்க்குறேன், நீ தூங்க. இல்லை இல்லை வீட்டில் தூங்கினா தூக்கம் வரும். நீ எதுக்கு இப்படி சொல்கிறேன்னு நல்லா தெரியும். இறங்கு. திரும்பி பார்த்து முறைக்கிறான். அப்போ தான் நீங்கள் இறங்குறீங்க.
அவனுக்கு அடிக்கடி இத காட்டவே கூடாதுன்னு நெனைக்கிறான். ஆனா நீங்க அப்பப்ப இத தான் வச்சா தான் நீ இறங்குவ அப்டின்ட்டு அந்த ஃபேஸ் அப்டி காட்டுறான். நீங்களே இறங்குறீங்க உங்க கைய புடிச்சுட்டு. டிக்கெட் ஆல்ரெடி அவன் புக் பண்ணிட்டான். இதுக்கு தான் சாம் அவன்ட்ட நேத்தே சொல்லியிருப்பான். டேய் இந்த டயத்துக்கு எனக்கு இந்த மூவி பார்க்கணும் அப்டின்ட்டு. அதுக்கு தான் மார்னிங் உங்களுக்கு கால் அதாவது அவனுக்கு கால் பண்ணியிருப்பான். உங்கள உள்ளவும் கூட்டிட்டு போயிட்டான். நீங்க வரமாட்டோன்ட்டு அவங்கலேருந்து கைய எடுக்க பார்க்குறீங்க. நான் வரல வீட்டுக்கு போறேன் அப்டின்ட்டு. உங்கள கூட்டிட்டு போய் அவன் புக் பண்ண அந்த சீட்ல உட்கார வச்சுட்டான். அவனும் உட்காந்துக்கிட்டான். நெறைய பேர் உட்காந்துருக்காங்க. அ ஒரு கப்பலா அப்படிதான் இருக்கு. அதெல்லாம் பார்க்கையில உங்களுக்கு அ அன்னைக்கு நடந்தது தான் உங்களுக்கு ஞாபகம் வருது. அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஹஸ்பண்ட், ஒய்ஃப், லவ்வர்ஸ் இப்படி தான் இருக்காங்க தவிர, ஃபேமிலியா எதுவுமே இல்ல. உங்களுக்கு ஒரு மாரி பயமா இருக்கு. அந்த சீட்டவே புடிச்சுக்கிறீங்க. "ஏய் இங்க இரு. உனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரேன்." "இல்ல, இல்ல வேணாம்." "இங்க இரு." அப்படின்ட்டு உங்களுக்கு பாப்கார்ன், ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்க அதனால வேணாம் அப்படின்ட்டு, உங்களுக்கு ஏதாவது கோக் குடிக்க இந்த மாரி, அப்புறம் சாக்லேட் வாங்கிட்டு வரான். இந்தா பார்க்குறீங்க டைரி மில்க் வாங்கிட்டு வந்திருக்கான். பாப்கார்ன், அப்புறம் வாட்டர் பாட்டிலு இதெல்லாம் குடுக்குறான். இந்த சேர்லயே இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு சீட் மாரி இருக்கும். அதில அவனே வாங்கி அரேஞ்ச் பண்றான். டைரி மில்க் மட்டும் உங்க கையில குடுக்குறான். சாப்பிடு. உங்களுக்கு கையில வச்சுட்டு, அ மூவி ஸ்டார்ட் ஆகுது. பார்க்குறீங்க ஒரு மாரி பயத்தோட. என்ன மூவின்னு தெரியல. இங்க இருக்கிறவங்கள பார்த்தாவே உங்களுக்கு ஒரு மாரி டவுட்டா இருக்கு. இவன பார்க்க அத விட பயமா இருக்கு. ஏன்னா, என்னோட கூட்டத்திலே உங்ககிட்ட ஏதேதோ ட்ரை பண்ணா. 2 பேருமே மூவி தான் பார்க்குறீங்க. நீங்க அந்த மூவி பார்த்துக்கிட்டே அந்த டைரி மில்க் இருக்குல்லடா, கொஞ்சம் பிச்சு அ சாப்பிட்றீங்க. சைடா ஒரு பயத்தில தயங்க பார்க்குறீங்க. அவன் ஒரு மாரி அவன் ஹேண்ட அவன் லிப்ஸ்ல வச்சுக்கிட்டு, அந்த சீட் இருக்குல்லடா, அது கையில ஒரு மாரி எல்போவ வச்சு சாய்ச்சுட்டு, அந்த மூவி பார்த்துக்கிட்டு இருக்கான். நீங்களும் அந்த டைரி மில்க் சாப்பிட்டுட்டு மூவி பார்க்குறீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அது லவ்வர்ஸ் பார்க்குற அந்த மாரி மூவி தான். அ அங்க அந்த மூவில அந்த கிஸ் சீன் எல்லாம் வருது. ஹெட்ட டவுன் பண்றீங்க. அப்புறம் கொஞ்சம் ஹெட்ட தூக்கி பார்க்குறீங்க. அந்த டைரி மில்க் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டே அத பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்க கண்ண ஒரு மாரி சுருக்குறீங்க. லிப்ஸ ஒரு மாரி பைட் பண்றீங்க. ஏன்னா, தயங்கோட ஹேண்டு உங்க ஹிப்புக்குள்ள வருது. அவன பார்க்குறீங்க. அவன் மூவி தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனா, அவன் கையே உங்க ஹிப்ல அங்கங்க ஒரு மாரி டச் பண்ணி சுண்டி விடுறான். லிப்ஸ் ஒரு மாரி டைட்டா கடிச்சுக்கிறீங்க. கொஞ்சம் கொஞ்சமா அது பெல்லிக்கு வருது. டக்குனு உங்க இன்னொரு ஹேண்ட் எடுத்து புடிச்சுக்கிட்டீங்க. ஆனா, அத டேப் பண்ணி குடுக்குறான் உங்க பெல்லிக்கு. அவன பார்க்குறீங்க. அவன் படம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் கையும் மட்டும் தான் வேலை செய்யுது. உங்க ஸ்டொமக்க பார்த்தா சாரிக்குள்ள இருக்கு கையி. அவன் கை எடுக்கலான்னு பார்க்குறீங்க. அவன் உங்க கைய எடுத்துவிட்டு, உங்க கை ஒரு விரல் இருக்குல்லடா, அத வச்சு தொட்டா உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லாத மாரி, கைய ஒரு மாரி பண்றான். தெரிஞ்சிருச்சு. உங்க கைய எடுத்துக்கிட்டீங்க. அவன பார்த்தா, ம்ஹ்ம். நான் எதுவும் பண்ணல. அப்படின்னு தான் அவன் படத்த பார்த்துக்கிட்டு இருக்கான். சரி இதுக்கு மேல ஏதாவது பண்ணா, கண்டிப்பா ஏதாவது பண்ணுவான் அப்படின்ட்டு, நீங்களும் அந்த டைரி மில்க்க சாப்பிட்டுட்டே அந்த மூவி பார்க்குறீங்க. அவன் கொஞ்சம் கொஞ்சமா டேப் பண்ணி குடுத்துட்டே இருக்கான். டக்குனு உங்க ஸ்டொமக்க பார்க்குறான். ஏன்னா அவன் பேபி அ ஒரு மாரி மூன்று அப்படி இருந்துச்சு. ஒரு மாரி தடவி பார்க்குறான். ஏதோ அ குட்டியா ஏதோ ம் ஒரு மாரி இருக்கு. அத தொட்டு பார்க்குறான். ஏதோ வித்தியாசமா தெரியுது. உங்களுக்கு ஃபீலா இருக்கு. உங்க பேபி முண்றான் அப்படின்ட்டு. அதுவும் அவன் கை இருக்குல்லடா அந்த இடத்துல. உங்களுக்கு பழகிருச்சு. ஏன்னா உங்களுக்கு 4 மந்த்லயே அதெல்லாம் உங்களுக்கு ஃபீல் பண்ணிட்டீங்க. அவன் இப்ப தான்டா பண்றான். இப்ப அவனோட பேபிய போய் கிஸ் பண்ணணும்னு தோணுது. ஆனா இது மூவி பார்க்குற பிளேஸ் எல்லாம் இருக்காங்க. அப்படின்ட்டு அவன் ஒரு மாரி இருக்கான். இதுக்கப்புறம் அவன் படம் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்ல. பேபிய மட்டும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஆனா நீங்க மூவி இன்ட்ரெஸ்ட்டா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களையே சைடா பார்க்குறான். அழகா இருக்கீங்க. அ அந்த சாரிக்கும் இந்த மூவி ஸ்க்ரீன் அங்க அந்த லைட் அப்படி ஆன் ஆகி ஆஃப் ஆகுது இல்லடா, ரொம்ப க்ளோவா அ அவ்ளோ பூ வாங்கி குடுத்துருப்பான். அவ்ளோ அழகா இருக்கீங்க. இந்த சாரீல. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. பிரெக்னன்ட்டா இருக்கீங்களாடா, உங்க ஃபேஸ்லாம் க்ளோவா, ஸ்கின்லாம் அவ்ளோ சாஃப்ட்டா அப்படி இருக்கு. டக்குன்னு ஐஸ க்ளோஸ் பண்ணிக்கிட்டீங்க. பார்க்குறேன். என்ன மூடிக்கிட்டா? லைட்டா பார்க்குறீங்க. அகைன் மூடிக்கிட்டீங்க. அப்படின்ட்டு அவன் ஸ்க்ரீன பார்த்தா, அங்க ஒரு மாரி ரொமான்டிக் நடக்குது. சுத்தி பார்க்குறான். அங்கங்க ஒரு மாரி கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் அந்த மூவிய பார்த்துட்டு
அங்கங்கே உங்கள் கண்ணு போகிறத அதுவும் பார்க்குறான். கிஸ் பண்ணுறாங்க, க்ளோஸ் பண்ணுறீங்க, ஓப்பன் பண்ணுறீங்க. உங்கள் லிப்ஸை ஒரு மாதிரி அந்த டைரி மில்க்கு லிப்ஸில் இருக்குது, அதை ஒரு பைட் பண்ணி எடுத்துட்டு கல்ப் பண்ணுற மாதிரி கண்ணை மூடி அப்படி இப்படி பார்க்குறீங்க. அவன் ஒரு மாதிரி உங்களை சிரிச்சிட்டு ஒரு மாதிரி பார்க்குறான். உங்களை பார்த்துக்கிட்டே உங்கள் ஷோல்டர் ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறான். அதிலே பார்த்துக்கிட்டு இருக்கனால அவன் என்ன பண்ணுறான்னு உங்களுக்கு தெரியல. ஆனால் உங்களை பார்த்துக்கிட்டே கிஸ் பண்ணி உங்கள் நெக் வரைக்கும் வரான். உங்களுக்கு ஒரு மாதிரி சென்ஸ் அப்படி கூசுகிற மாதிரி இருக்குது. டைரி மில்கை ஒரு பைட் பண்ணி கண்ணை க்ளோஸ் பண்ணுறீங்க. அகெயின் உங்கள் நெக்கில் ஒரு கிஸ். ஐஸை ஓப்பன் பண்ணி ஒரு நர்வஸில் ஒரு ஸ்லோவாக பயத்தில் சைடாக திரும்புறீங்க. அவங்க உங்களை கிஸ் பண்ணிட்டு உங்களை பார்க்குறான். உங்கள் லிப்ஸில் டைரி மில்க் இருக்குது. அது உங்கள் லிப்ஸு ஒரு மாதிரி டைவர்ட் ஆகுது. ஒரு மாதிரி பயத்தில் கண்ணுமெல்லாம் ஒரு மாதிரி அப்படி பார்க்குறீங்க. அவன் உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான். உங்கள் ஷோல்டரில் ஒரு கை, உங்கள் ஹிப்பில் ஒரு கை இருந்துருக்க மாட்டா, ஸ்டொமக்கில் அந்த கை ஸ்லோவாக அப்படி எடுக்கிறான். கண்ணு ஒரு மாதிரி கூசுது. சொறி ஒரே பார்க்குறீங்க. அவன் உங்கள் 2 பக்கட்டும் சீஸை பிடிக்கிறான். உங்கள் கிட்ட வந்து உங்கள் லிப்ஸ்கிட்ட வந்து உங்கள் கண்ணை பார்த்துட்டு அவன் கிஸ் பண்ணுறான். உங்கள் லிப்ஸில் அந்த டைரி மில்க்கு அப்படி கிஸ் பண்ணுறான். ஃபர்ஸ்ட் டைமாக உங்கள் கண்ணு ஒரு மாதிரி க்ளோஸாக சொருகி அப்படி க்ளோஸ் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் டைமாக உங்கள் ஸ்டொமக்கில் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. எதுவுமே பண்ணல, அமைதியாக இருக்கீங்க. உங்கள் காலெல்லாம் விரல்லாம் ஒரு மாதிரி க்ரிப்பாக மடக்கின மாதிரி இருக்கீங்க. ஜங்குக் உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்துட்டே அப்படி கிஸ் பண்ணுறான். அவங்கள பார்த்துக்கிட்டே பண்ணுறான். அவங்க ஃபுல் பாடியும் ஒரு லூஸாக அப்படி தான் இருக்குது. அவனுக்கு கோஆப்ரேட் பண்ணுற மாதிரி.